ஆ மணி வந்து விக்ரமுக்கு வந்து அவ்ளோ லக் அப்படின்னு ஒரு விஷயத்த குடுத்து ஒரு சம்பவம் பண்ணாரு இல்லையா? அத பத்தி உங்க கருத்து என்ன? என்ன பண்ணாரு? அந்த அளவுகோல் வச்சிருந்தாங்கல்ல. இவங்களுக்கு இது இதுன்னு சொல்லிட்டு அளவு ஆமா. பை பை அந்த பை இது. சார்ட் மாரி ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல. அதுல வந்து ஆ, ஆ. ஆ அதிர்ஷ்டம்ன்றது வந்து பெருசா குடுத்தாரு இல்லையா விக்ரம்க்கு? ஆமா. அத பத்தி உங்க கருத்து என்ன? அதுதான் அவர் பின்னாடி போய் பாத்ரூம்ல சொல்லுவாரு, "நான் மட்டும் தான் உன்ன கருப்பாம்பூச்சின்னு கூப்பிடல." அப்படின்னு சொல்லிட்டு மாயாப்படுத்தி போட்டு குடுப்பாரு. என் கேப்டன்சில இனிமே அவர கூப்பிடாதீங்க. கமல் சார் சொல்லிருக்காருன்ட்டு போய் சொல்லியிருந்தா, அவர் கேப்டன்சிக்கு மரியாதை குடுத்துருப்போம். அப்போ அவர் வந்து கருப்பாம்பூச்சின்றது வாயில சொல்லாட்டாலும் மைண்ட்ல இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் தப்பிச்சாரு. நியூக்ளியர் பாம் போட்டா கூட பொழச்சுப்பாருன்னு காமிச்சாரு. அதாவது யூ காட் இட்? புரிஞ்சுது. ஃபைனலிஸ்ட்ல வந்துருவாரு. கமல் சாரே சொல்ட்டாரே, கப்பு வந்து கரப்பான்பூச்சி கருப்பாச்சின்றவங்க கையில தான் கப் வரப்போகுதுன்னு. யூசுவலா இந்த மாதிரி இருக்கிறவங்கள பிரச்சனை இருக்கிறவங்கள கப்பு போக வாய்ப்பு இருக்கு. பட் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக்ன்னா, சுய புத்தி இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல, செல்ஃப் ரியலைசேஷன் இல்ல, இன்காம்பிட்டன்ட்டா இருக்காரு. அப்படி இருக்கிறவரு, அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து அவர் வாழ்க்கையில பண்ண ஒரே விஷயம் ரெட் கார்டு காமிச்சது தான். எனக்கு அதுதான் இன்னும் விளங்கல. அப்படி ஒரு மாய வலையா? அவன் அதுதான். அத மியா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தாத்தா. நீங்க அந்த மாய வலைன்னு சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க அவங்க கூட ஏன் இப்படி எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப கிளீனா சொன்னாங்க அவங்க. சரி என்ன சொல்லியிருந்தாலும் அது கிளீனா இருந்திருக்காது. அவங்கள பத்தி பேசினாலே கிளீனா இருக்காதுப்பா. சரி மக்களே, இவ்வளோ பேர் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கீங்க. கேட்கறதுக்கு கேள்விகளோ, வைக்கிறதுக்கு கருத்துக்களோ இல்லையா? இல்ல திட்டுறதுக்கு வார்த்தைகளோ சரி, ஒண்ணும் கிடையாது. கடைய மூடிட்டு போய் தூங்குங்க. இல்ல இந்த டாபிக் இந்த தினேஷ் டாபிக் கொஞ்சம் பெருசா போயிடுச்சு. அதனால எல்லாரும் கொஞ்சம் அது ஃபோக்கஸ்டாவே அவங்க மைண்ட் போயிடுச்சோன்னு தோணுது எனக்கு. அதெல்லாம் இதுக்கு ஒண்ணும் வேற காரணமே எதுவும் நீங்க தான். கிடையாது. இல்ல ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் ப்ரோ. அப்படிலாம் டக்குன்னு தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாது ப்ரோ. நம்ம இங்க வந்து உட்கார்ந்து பேசுற விஷயங்கள் அதோட இப்போ வந்து இந்த விஷ்ணு வந்து அரசன் கிட்ட வீறிட்டு வரும்போது நம்மளுக்கு வர கோவமும் அந்த விஷயத்த குறிச்சுதான். இப்போ நிக்சன் வந்து சொரிகுடன் சொல்ல போகும்போது நம்மளுக்கு வர கோவமும் அந்த விஷயத்த குறிச்சுதான். பிரதீப்க்கு வந்து ஒரு 4-5 பொண்ணுங்க சேர்ந்து பொய் புகார் வைக்கும் போது ஒரு கோவம் வருது, அதுவும் இந்த விஷயத்த குறிச்சுதான். இட் ஆல் டைஸ் பேக் இன்டு தட். அதனாலதான் தட்டி கழிச்சுட்டு போக முடியல. அண்டர்ஸ்டுட். இவங்க மோகன்குமார் ஸ்பீக்கர் வாங்கினீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. அக்கா மணிமேல் இருக்கா, வரேன்க்கா. கேளுங்க ப்ரோ, மோகன் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் அது நம்மளதான் பார்த்துட்டு இருந்தேன் ஷோ. அது தெலுங்குது பார்க்க போனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிடுச்சு. அதுலயே அப்படியே உட்காந்து இந்த கமல் தான் பர்பாஸ் நம்மளது இது வந்து பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைங்க, இன்ஃபர்மேஷனே ஒண்ணுமே இல்லை. அப்புறமா தாத்தா அதை ரிவ்யூ பார்த்துட்டு நான் ஸ்பேஸ்க்கு வந்து உட்காந்துருக்கேன். எதுவுமே பேசுற மாதிரியே இல்லை. நீங்களே 4 பாயிண்ட் இருந்தது, அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்க. விஷ்ணுது, மணிது அந்த மன்னிச்சிருக்க ப்ரோ, எனக்கு தெரியலையே ப்ரோ. இல்ல, ரொம்ப என்ன சொல்றது, பொறாமையா இருக்கு தாத்தா. தெலுங்குல வந்து ஒரு சாதாரண கண்டஸ்டன்ட் லைக் ஒரு காமன் மேன் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இங்க வந்து அது பண்ணவே விடாம பண்ணிட்டானுங்களேன்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இங்க மட்டும் ஏன் அப்படி இருக்கானுங்கன்ட்டு. அங்க அங்க வந்து ஆடியன்ஸ் பவர் ஜாஸ்தி. அங்கேயும் வந்து பெரிய தலைங்கள்லாம் உள்ள இருந்துச்சு. பிஆர் வச்சிருப்பாங்க. ரிவ்யூஸ் ரிவ்யூவர்ஸ் நிறைய அங்க. பட் ஆனால் ரொம்ப ஜென்யூன் ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து கண்டஸ்டண்ட்டாகவே வந்தவர் ஒருத்தர் இருக்கிறார், ஆதின்னு. அவர் ஒரு ரிவ்யூவர். பல்லவி பிரசாத் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து போன சீசன் வின்னர் மாதிரி இருப்பார் சில ஆக்டிவிட்டீஸில். பட் அதையும் மீறி அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா, அவருக்கு வந்து இப்போ எப்படி விசித்ரா வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி சிவாஜின்னு ஒருத்தர் பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்தார் அவரை. நல்லா நல்லா இருந்துச்சு.
டாஸ்க்கும் சரி, ஒவ்வொரு நாமினேஷனும் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த அனாவசியமாக அந்த போய் ஷாப்பிங் போங்க, அவருக்கு கழுவ போகுது யாரு, அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவேனா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்களதுலேயும் இருந்துச்சு டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸு, ப்ரீமியம்னு ரூம்ஸ் எல்லாம் வச்சு அதில் கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான், அந்த மாதிரி சூடு போட்டுக்கலாம், நமக்கு போட்டாங்க தமிழ்ல. எதையோ போட்டாங்க தாத்தா. ரொம்ப இந்த மாதிரியே சொல்லிங்கன்னு ரெட் கார்டு போடுவாங்க. ஐயோ எம்என்டிஸ் ப்ரோ பேசுங்க. தேங்க்யூ சாய் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம் தாத்தா. ஹாய் ஆலன். சொன்ன மாதிரி ஷோ பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு இது என்னென்ன, கமல் சார் இன்னைக்கு, கமல் சார் பொதுவாக பேசுறது நிறைய பேருக்கு புரியாது, எனக்கு சுத்தமாக புரியாது. ஆனால் இன்னைக்கு ஸ்டார்டிங் ஷோ ஆரம்பிக்கிறது மட்டும் சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. இந்த ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்கவங்களும் புரிஞ்ச மாதிரியே கை தட்டுறாங்க. சத்தியமா எனக்கு தான் புரியலையா, இல்லை அவங்களுக்குலாம் புரிஞ்சிருச்சா, இல்லை சும்மா கை தட்டுறாங்களான்னு தெரியல. அதை மட்டும் கேட்கலான்னு தான். தேங்க்யூ. அது ஒன்றும் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவில் போன போது ஆஸ்திரேலியன் மூவிஸ்க்கெலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்ட்டு சண்டேஸில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஆஸ்திரேலியன் படம் போவோம். எனக்கு போன புதுசில் அவங்களோட ஸ்லாங் இப்போவும் புரியாது, பெருசாக புரியாது. ஸோ பக்கத்தில் எல்லாம் சிரிப்பாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியாட்டால நம்மளை தப்பாக நினச்சிட்டு போகிறாங்களே, ஓ லேடி இண்டியன்ஸ் இடோன்னு நினச்சிட்டு போகிறாங்க, நானும் சிரிப்பேன். அந்த மாதிரி அவர் அப்படி திரும்பினோடனே கை தட்டணும், அப்படி திரும்பினோடனே அப்படி சிரிக்கணும், அவ்வளோதான். என்ன எதுக்குன்னு பாவம் தெரியாது. ஏன்னா அவர் ஏதோ சொன்னார், மலம் அள்ளுவது, பிளேன் திறந்து வந்து 120 வருஷம் ஆச்சு, இன்னும் மலத்தை அள்ளிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. ஸோ நான் நினச்சேன் மேபி பிளேனில் வந்து மிஷினில் தானே பண்ணுறாங்க, ஓ மெட்ராஸ், ஓ இது இல்லை பூமி இல்லையா, இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். சரி அங்கெல்லாம் அள்ளுறாங்களே, உள்ள நிறைய இருக்குது, அத்தையும் அள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஐடியா வருது எனக்கு. ஸோ அதனால் நான் ரொம்ப உள்ளே போகலையா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காதே. இதுக்கு கமல் இல்ல இதுக்கு கமல் சாரே பெட்டர்னு தோணுச்சு. அதுதான், அதாவது முள்ளால தான் எடுக்கணும். இல்ல தாத்தா, தேங்க்யூ தாத்தா. என்கிட்ட ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், அதை புரிஞ்சுக்குவா, புரியாதவ கூட புரிஞ்சிச்சு சொல்லுவா, ஏன்னா சொல்லலடா என்னாவோ வெப்பமா போயிடும். ப்ரோ பேசுறது கண்டென்ட் இல்லைன்னு போன சீசன் வீக்கெண்டே பார்த்துட்டு வந்து பேசுறாரு ப்ரோ. அதுல ஆல்ரெடி பேசியிருந்தாரு, திருப்பி அதை கொண்டு வந்து பேசிட்டு இருக்காரு. இன்னும் ஓப்பனா சொல்லிட்டீங்க தாத்தா, இதுக்கு எதிர்கருத்து வைக்க தாத்தா. இன்னைக்குதான் தெரியுது அவங்களுக்குமா? அப்பட்டமா தெரிஞ்சிச்சு தாத்தா. நிறைய ரிப்பீட் இருக்குதுமா. அரைத்தமாவ அரை, அந்த பாட்டு எப்போ போடுவாங்க? மணிமேகலை பேசுங்க. நன்றிங்க. வணக்கம் தாத்தா. வணக்கம்மா. நிகழ்ச்சி பார்த்து ப்ரோமோ பார்த்து தாத்தாவுக்கு கொட்டாய் வந்துருச்சாட்டுக்கு. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. தாத்தா, உங்களுக்கு நிகழ்ச்சி வாழ வைக்குதோ என்னவோ தாத்தா, உங்க ரசிகர்கள் வந்து 800 கமெண்ட் 90 900 கமெண்ட்னு போட்டு அத நீங்க வந்து அப்படியே அந்த நிமிஷத்துல அந்த கமெண்ட் வச்சே ஒரு பாட்டு பாடி அழகா உங்க நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறீங்க தாத்தா. ஆமாம்மா, ஏதோ ஒண்ணுமே இல்லாதத குண்டு சட்டியில குதிரை ஓட்டுதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான். அந்த மணிவண்ணன் ஒரு கமெண்ட் போட்டாரு, அவருக்கு செம்மையா பாடுறீங்க தாத்தா. எப்படிதான் இப்படி கரெக்டா பாடுறீங்க? கமெண்டே அப்பயே பாட்டா பாடுறீங்க. அதாம்மா லிரிக்ஸ் அவர் போட்டிருக்கிறது தமிழ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அதை அப்படியே பாட்டா பாட்டேன். அவர் எப்போ போட்டாலும் நல்லா இருக்கும் வார்த்தைகள். ஸோ அதை அப்படியே ஆரம்பிச்சு அவரை பத்தியே பாடி அப்படி விட்டுருவேன். அப்புறம் இன்னொன்னு தாத்தா, உங்களை விசித்ரா பிஆர்னு சொன்ன மாதிரி என்னை யாரும் பிரதீப் ஆண்டனி பிஆர்னு சொன்னா கூட எனக்கு கவலையா இருக்காது, மகிழ்ச்சியா இருக்கும். அது மாதிரி ஒரு கொஸ்டின் தாத்தா, நேற்று வந்து வெளியே போனார் இல்லையா,
அவரோட அவரோட பயண வீடியோல வந்து எனக்கு பிரதீப் ஆண்டனி வராத அளவுக்கு எடிட் பண்ண எடிட்டருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு இருந்துச்சு தாத்தா. சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட வீடியோல மட்டும் இவர் வந்திருந்தாருன்னா எனக்கு எனக்கு என் மனசே ஆறி இருக்காது. அந்த மாதிரி அழகா எடிட் பண்ணியிருந்தாங்க தாத்தா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயண வீடியோவே ஏன் போட்டாங்க, மிட் வீக்லேயே துரத்திருக்கணுமே அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். கமல் சார் கிட்ட போய் கமல் சார் மாதிரியே எல்லாம் நடிக்கிறாரு பாருங்க, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு இன்னும் நம்மளா லவ் பண்ற மாதிரி பிரதீப் ஆண்டனி அங்க உள்ள இருக்க எடிட்டர்ஸ் கேமராமேன்ஸ் எல்லாம் அவ்வளவு லவ் பண்ணிருக்காங்க தாத்தா. அவருக்குன்னு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் செம்மையா வைக்கிறாங்க தாத்தா. கேமராமேனு எடிட்டர் எல்லாருமே ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்திருக்காங்க அவரை. 100%மா 100%. எனக்கு அதனாலயே சேனல் மேல ஒரு பெரிய இதாவே இருக்கு. ஏன்னா அவரோட அந்த ஒரு மலையில உட்காந்துருப்பாரு பாருங்களேன், அந்த டைம்ல ஒரு கேமராமேன் அவர் அப்படி எடுக்கிறதுதான் என்னடா இவ்வளவு ரசிக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படி ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்காங்க. கரெக்ட்மா. ஆனா நீங்க வந்து அவரை ரசிச்ச கேமராமேனை ரசிக்கிறீங்க பாருங்க, எடிட்டர் ரசிக்கிறீங்க பாருங்க. வா, அதே தத்தா நான் பிஆர் கரெக்டா பண்றேன் தத்தா. இது பிஆர் இல்லம்மா, ஓட்டு போடுறது தான் பிஆர். ஓட்டு போட முடியாது அவருக்கு. சும்மா கீழே அப்படியே வந்து உங்களையும் விசித்ராவோட பிஆர்னு சொன்னாங்க. இல்லம்மா, நான் வந்து அவங்க பண்ண தப்பையும் சொல்றேன். அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டது தப்புன்னு. இவங்க ஃபுல் நிகழ்ச்சி பார்க்கறது கிடையாதுமா. நான் பேசுறது ஃபுல்லா பார்க்கறதுக்கு பொறுமை யாருக்கும் கிடையாது. ஒன்றும் இல்லாத 1 மணி நேரம் பேசுறேன்னா. ஸோ அவங்க வந்து இவங்கெல்லாம் அப்படின்ட்டு உட்காந்து பேசிப்பாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் காசிப் எழுதுறது எப்படின்னா, ஒரு ரூமில் குவார்ட்டர் வாங்கி வச்சுப்பாங்க எல்லாரும், பத்திரிக்காரங்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அது எவ்வளோ உண்மையாக எனக்கு தெரியாது. நான் போய் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு மிக்சர்லாம் எடுத்து கொடுத்ததில்ல. அப்படி உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோஸை தூக்கி போடுவாங்க. அந்த எந்த ஃபோட்டோ வருதோ அதை பற்றி என்ன பேசலாம் அப்படின்ட்டு அவங்களே உண்மையாக உள்ள நடக்கிறது வெளியில் வரவே வராதுமா. அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அதே தான் இது. அந்த ஒரு நம்ம வந்து பெரிய பிஆர்ன்ட்டு கமெண்ட் கமெண்ட்டை வந்து சும்மா போட்டு விட்டுறது, அவ்வளோதான். அதான் சத்தா நீங்க அந்த ஒரு பெரிய கமெண்ட் போட்டிருந்தாங்கல்ல, அதை படிச்சோன்னா உங்க முகமும் கொஞ்சம் மாறுது. ஆனா அதை நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டு நான் அதுல இருந்து பாசிட்டிவா மாறிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனாலும் நம்ம அவ்வளவு பெரிய நெகட்டிவ் படிச்சுட்டு நம்ம அது தேவையா, நம்ம அவாய்ட் பண்ணலாமேன்னு கூட எனக்கு தோணுச்சு. இல்லைம்மா, நம்ம போடுற எல்லாருமே நான் ஐ டோன்ட் மேக் ஜட்ஜ்மெண்ட் ஆன் பீப்புள். அவங்க போடுறதை வச்சு அவங்க யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் அதோட. அதுலேருந்து சில நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க போட்டது பார்த்தீங்கன்னா, யாருக்கோ பிஆராக இருக்கிறதுனால தானே அவங்க இதை பற்றி போடுறாங்க. இப்போ நீங்கள் பிரதீப் பிஆர்னு தைரியமாக சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், நான் யாருக்குமே இல்லைன்னா எல்லாரையும் தப்பு பண்ணால் சொல்கிறேன். பட் அவங்க வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு தானே அப்படிலாம் எழுதுறாங்க. ஏமா என் பரம்பரையை பற்றி அது மாதிரி தரக்குறைவா. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருக்கிற ரிவ்யூவர்ஸில் எனக்கு தான் ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் 1%, நாட் ஈவன் 1% எனக்கு வர இந்த 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 மாதிரி வருது கிடையாது. பட் மிச்சவங்களதெல்லாம் கீழே போய் பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்கும் நமக்கு. நான் படிப்பேம்மா. எனக்கு வந்து நெகட்டிவை கண்டு பயமே கிடையாது. அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் எடுக்கலாம். அதாவது தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி அது நான் எடுத்துருவேன். அது தத்தா. ஏன்னா இப்ப நான் வந்து வெறுமனே 34 நாள் தான் பார்த்தேன் நிகழ்ச்சியை. நான் ஒரு நிகழ்ச்சியை ஃபுல்லா பார்த்துட்டு வேணா நான் மத்தவங்கள பத்தி கமெண்ட் சொல்லலாம். ஏன்னா நான் பார்க்காதனால ஆலன் அண்ணா நீங்க எல்லாம் பார்த்துட்டு பேசுறீங்க. அதனால உங்களை மாதிரி பார்த்துட்டு பேசுறவங்களோட ட்வீட் மட்டும் படிச்சுக்கிறேன். என்னாலலாம் பார்க்க முடியாது. ஆனா நீங்களாம் எப்படிதான் இவ்வளவு பார்த்து இவ்வளோ ஒரு நெகட்டிவ் சீசனை பார்த்து அதுல இருந்து ஒரு சமுதாயத்துக்கு செய்யணும்னு பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. என்னால இங்க கூட யாராச்சும் கொஞ்சம் நெகட்டிவா பேசினா நான் வெளியே ஓடிடுவேன். ஏன்னா ரிமோட் என் கையில தானே இருக்கு. எதை எதை கேட்கணும் கேட்க கூடாதுன்னு நான் ஓடிடுவேன் வெளியே. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ளும்போது ஆலனாலும் அப்பா எனக்கு பார்க்கவே அவரை பிரமிப்பா இருக்குது. எப்படிதான் இப்படி உட்காந்து ஆராய்ஞ்சு ஒருத்தவங்களையும் பாக்குறாரோ அப்படின்னு. தேங்க்யூமா. அண்ணா பதில் சொல்லவே இல்லை. இல்லப்பா, முதல்ல ரொம்ப அன்பா ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நடுவுல வந்து எப்படிதான் இதெல்லாம் பாக்குறீங்களோ பார்த்துட்டு வேற இதுக்கு ஸ்பேஸ் போட்டு பேசுறீங்கன்ற மாதிரி பேசிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அண்ணா அப்படி எல்லாம் இல்லைண்ணா. நீங்க எனக்கு என்ன புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
தப்பாலாம் நினைச்சுக்கல, அன்புதான். இல்ல ப்ரோ, அது கண்டினியூஸா நம்ம பாக்குறதுக்கு காரணமும் பிரதீப் தான். அதுவும் உண்மைதானே? 100% எனக்கு 100% வேற எதுவுமே இல்ல காரணம். இது என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சாடிஸ்ட் மாதிரி என்ன யோசிக்க வச்சிருச்சு இந்த ஷோவே. இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அடி விழுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடவே நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அதுவே பிடிக்கல, எனக்கு அந்த தாட் ப்ராசஸே எனக்கு பிடிக்கல. ஆனா அப்படி அடி விழுந்தாவது இவங்க வந்து திருந்துவாங்களா, அவங்க ஒத்துக்குவாங்களா, ஏதாவது நடந்துராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்திலே பாக்குறேன். எனக்கு என்னால அதுவே இந்த சீசன் எப்போ முடியும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தே டிசர்வ்ஸ் ப்ரோ. அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இப்போ பெருசா ஏதோ ஒரு தப்பு பண்றான், அவனுக்கு வந்து இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அதுக்காக ஜட்ஜ் உட்காந்து ஃபீல் பண்ண போறாரா? நான் அவன் செஞ்ச தப்புக்கு தானே அது. நம்ம போய் அவங்கள டைரக்டா போய் அபியூஸ் பண்றதோ, டைரக்டா போய் நம்ம அவங்கள ஹர்ட் பண்ண போறதோ கிடையாது. அவங்க பண்ணதுக்கு அவங்களோட கர்மா அவங்களுக்கு செய்ய போகுது, நம்ம அதை வாட்ச் பண்றோம், அவ்வளவுதானே. இல்ல அது இதுல என்ன ஓகே. இருக்கு? இப்போ என்னையே ஒரு எதிர்பார்ப்பு ஆகுற மாதிரி என்ன யோசிக்க வச்சுட்டாங்க பாத்தீங்களா. இவங்களுக்கு அடி விழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற என்னோட தாட் ப்ராசஸ் அப்படி ஆகுதுன்றதுதான் எனக்கு பிடிக்கலன்ற. அதுதான் ப்ரோ, நம்ம கேம்ல தானே பாத்துட்டு இருக்கோம். நம்ம பர்சனலா அவங்க லைஃப்ல நம்ம போய் அவங்க கஷ்டப்படணும்ல நம்ம நினைக்கல. கேம்குள்ளதான் நம்மளும் பாத்துட்டு இருக்கோம். அவங்களும் அதே தானே செஞ்சாங்க. அதான் அவங்க அப்படி பண்ணிட்டான்றதுனால நானும் அப்படி யோசிக்கிறேனேன்றதுதான் என்னோட வெறுப்பே. என்னால அவங்களை டக்குன்னு மன்னிக்கவும் முடியல, என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரி அவங்க பண்ணது பெருசு ப்ரோ. அது வந்து கேமோட முடிஞ்சிருந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அதுதான் சொல்றேன், அவங்க பண்ணது கேமோட முடிஞ்சிருந்தா அது பிரச்சனையாவே கிடையாது. இவ்வளவு பெரிய விஷயமே ஆயிருக்காது. அவங்க பண்ணது பியாண்ட் கேம். லைஃபே ஒருத்தரோட லைஃபுக்கு போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு இந்த வீடியோ ப்ரூஃப்ஸ் லைவ் இல்ல அப்படின்னா நம்மளுமே பிரதீப் பண்ணது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்மளும் யோசிச்சிருக்கலாம்ல. கரெக்ட் தான். நம்ம சும்மாவே இமோஷனல் இந்த மாதிரி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுது என்ன. அதுல இருந்து வெளில வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அதுதான். இன்னொருத்த இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, பாத்தீங்களா ப்ரோ? அதாவது நிக்சன் சப்போர்ட்டர்னு நினைக்கிறேன். நிக்சன் வந்து வினுஷாவை பத்தி பேசுனது எல்லாமே கரெக்ட் தான், அதனாலதான் ஒண்ணுமே இல்லாத வினுஷா ஷோல இருந்தது வெளியவே தெரியாத வினுஷா வந்து இதுக்கப்புறம் வினுஷா வினுஷான்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் நிக்சன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்கான் ஒருத்தன். இவெல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்கானுங்க. அதுக்கு தர்ஷனா சூப்பரா கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்தேன். இருந்தாலும் அவன் எப்படி இப்படி யோசிச்சிருக்கான் ஒரு ட்வீட் போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு ஆரியோ, இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு, இந்த மாதிரி கீழ்த்தனமா யோசிக்கிற ஒரு குரூப் இருக்கு. இவ்வளவு கேவலமா தாத்தா கை தூக்கிட்டு இருக்காரு, பேசணும்னு நினைக்கிறாரா என்ன? ஒன்றும் இல்லை, இந்த BB7 சக்ஸஸ்ன்னு உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். சீரியஸாகவே சூப்பர் ஹிட். இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு இது சரியான ஃப்ளாப்னு. நீங்கள் பேசின அப்புறம்தான் அவங்க என்னத்துக்காக இதை எடுத்தாங்கன்றது புரிஞ்சுது. அது சூப்பர் சக்ஸஸ். தேங்க்ஸ் ஆலன். இதை வந்து கட்டாயம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். சூப்பர். ஏன்னா ரௌத்ரம் பழகுன்ற மாதிரி வன்மம் பழகு அப்படின்றாங்க. நான் இன்னைக்கு என்னோட ரிவ்யூவில் கூட சொல்லியிருக்கிறேன். நம் மக்களாகிய நமக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக செல்ஃப் ரியலைசேஷன்ட்டு அந்த சுய இது போட்ட போது வன்மம். ஆமாம், இந்த 13 பேர் மேலே நமக்கு வன்மத்தை பழக்கி விட்டுருக்குறாங்க. கரெக்டாக சொன்னீங்க. சக்ஸஸ். ஆமா, கரெக்டா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. This season is success one and only to find such a person like Pradeep Antony bro. ஆமா, 30 நாளோட இந்த ஷோ எனக்கு முடிஞ்சிச்சுங்க, செத்துச்சுங்க. இந்த ஷோ எனக்கு ஃபுல்லாவே செத்துச்சுங்க. ரசிக்க முடியலங்க, என்னால எதையுமே ரசிக்க முடியல. ஆனா செத்த எலி மேல டெய்லி லாரி ஏத்திட்டு இருக்கிறான் யா விடிய விடிய. இன்னைக்காவது லாரிக்கு சர்வீஸ் விட்டுட்டு போய் கரெக்டா சொன்னீங்க தாத்தா. அது நம்ம தலை விதி. செத்த எலி மேல லாரி ஏத்துறோம் பாத்தீங்களா, ரொம்ப தாப்பே. எனிவே, குட் நைட் எவ்ரிவன். நான் இன்னைக்கு ஐ அம் கோயிங் டு கோ ஸ்லீப். சரி, ஓகே, டேக் கேர். தாத்தா இருங்க தாத்தா. ஒரு கொஸ்டின் தாத்தா,
நீங்க கேளுங்க நெக்ஸ்ட் வீக் கேளுங்க. போறீங்களா உள்ள தாத்தா? இல்ல இந்த தரம் இல்லப்பா, ஷோரா? கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும். போகாதீங்க. இந்த தரம் இல்லை, அந்த அந்த மாதிரி ஒரு இது இல்லை. ஏன்னா உள்ள இருக்கிறவங்களே நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தாத்தா இன்னொருத்தங்க கை தூக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேட்டதுக்கு அப்புறம் நான் கேக்குறேன் தாத்தா. இருங்க தாத்தா. ஓகே. மோகன் குமார் ப்ரோ பேசுங்க. ஐயோ புதுசா 2 பேர் கேட்டுக்கிட்டாங்க. மோகன் குயிக்கா கேளுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லைங்க, இந்த பூர்ணிமா பேரண்ட்ஸோட கிளிப் ஒன்று போயிட்டு இருந்தது எக்ஸ்ல பார்த்து யாருன்னா பார்த்தீங்களா? மாயாவை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி, மாயா வந்து பூர்ணிமாக்கு இன்னொரு சிஸ்டர் மாதிரி, அவங்க தான் கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்டாஸ்ல வந்தாங்கன்னா மாயாவை பூஸ்ட் பண்றதை பார்த்து அது எப்படி, யாராவது அந்த வீடியோ என்ன பார்த்தீங்களான்னு கேட்கலாம். நான் அது பார்க்கல. நான் வந்து இன்னொன்று பார்த்தேன், பீப்பு. அதாவது ஒரு பேரண்ட்ஸ் ரிவ்யூவில் பீப்பு வந்தது எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு. இவங்களோட பேரண்ட்ஸ், நம்ம தினேஷ் சாரோட பேரண்ட்ஸு, அந்த இவர் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாரு அப்படின்னு ஒன்று அவங்க அப்பா சரளமாக பேசியிருக்காரு பொழுது, பீப் 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 பீப்னு வந்துக்கினே இருந்துச்சு. அது மட்டும் தான் கவனிச்சேன். பேசுங்க மணிமேகலை. தாத்தா உங்களோட ரிவ்யூல தான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்கல்ல தாத்தா, பிரதீப்பும் விஜய் வர்மாவையும் வீட்டுக்கு கூப்பிட்ட மாதிரி மாயா பூர்ணிமாவை கூப்பிடுவீங்களான்னு. அதுக்கு நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருந்தது தாத்தா. ஒரு பெண்ணா யோசிக்கும் போது அவங்க அவங்க கேமுக்காக பண்ணது அது எவ்வளவு பெரிய இதா வந்திருக்கு அப்படின்னு. 100%மா மாயா வந்து தனியாக போயிடாத அப்படின்னு சொல்கிறப்போ அதை ரீரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்படி அவங்க வந்து ஒரு தப்பான விஷயம் சேனல் வந்து நமக்கு போட்டு காமிச்சிருச்சு, இது எல்லாமே பொய்ன்னு. அப்படி இருந்து ரெட் கார்டு கொடுத்தது நீங்கள் தான், உங்கள் டிசிஷன் தான் சொன்னதுக்கு அப்புறம் கூட திருந்தாமல் ஏன் இப்படி பண்ணேன், என்ன அப்படி ஆச்சுன்னு ஏதோ பெருசாக ஒரு பண்ணிட்டா மாதிரி. அன்றைக்கே நான் சொன்னேன், எப்பா தப்பி தவறி கூட தனியாக போயிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதே தான், அவங்க வந்தாங்கன்னா நான் என்னோட சேஃப்டி நான் பார்த்துக்கணும் இல்லையம்மா. புரியுது தாத்தா. இருந்தாலும் அந்த அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இன்ன வரைக்கும் நான் அவங்கள பத்தி கவலைப்பட்டதே இல்லை பிரதீப்புக்கு பண்ண விஷயத்தினால. ஆனா இப்படி வெளியில எத்தனை மனிதர்கள் அவங்கள பத்தி சிந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாம இப்படி பண்றாங்களே 2 பேரும் அப்படின்னு ஒரு ஒரு சமூகத்துக்குள்ள அவங்க வரும்போது நான் முதல்ல அதை ஃபீல் பண்ணவே இல்லை. இன்னைக்கு உங்க பதில கேட்டோன்னா அப்படியே மண்டையில அடிச்ச மாதிரி அது ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா அது போட்டவங்க வந்து விஷ கிருமி. அது வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்றீங்களே அப்படின்ட்டு ஒரு கேவலமா, அதாவது பிரதீப் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்தேன்னா அதை வந்து ஒருத்தர் ரிவ்யூவில் வந்து என்னை கேவலப்படுத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆளுங்க. ஆமா, நான் பயங்கர. நார்மலா பொது மனிதர்கள் கேட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் தாத்தா. இல்லை 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 அம்மா, நான் கரெக்டாக அவங்க போடுற வார்த்தைகள் அதை வச்சே எனக்கு தெரிஞ்சிடும், இதெல்லாம் கட் காப்பி பேஸ்ட்டு, இதே மாற்றி மாற்றி எல்லாருக்கும் போடுவாங்க வேறு வேறு விஷயங்களா. இல்லை அது கன்ஃபார்ம்டாக தெரியும். நான் நிறைய சொல்வேன்னு, நீங்கள் பிஆர் இல்லைங்க நியாயமாக போடுறீங்க அப்படின்ட்டு. அதில் அவங்க போடுற விதத்திலேயே அவங்க என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். நான் சொன்னேன் கட்டாயம் கூப்பிடுவேன்னு. யாராவது எங்கள் வீட்டுக்கு, அதுவும் பிரதீப்பை நான் கூப்பிடல, விஜய் வர்மா நான் கூப்பிடல, அவங்களாம் ஃபோன் பண்ணி வரேன்னாங்க, இது வேணும்னு கேட்டாங்க, செஞ்சு வச்சேன். அதே மாதிரி அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டால் செஞ்சு வைப்பேன். நான் என் பாதுகாப்புக்கு ஒரு 1000 பேர் வச்சுப்பேன் என்னை சுற்றி அப்படின்னு. இதுன்னு என்ன இருக்குது, கரெக்டு தான். நன்றி தாத்தா இருந்து பதில் சொன்னதுக்கு. சுத்தி பேசுங்க. பாதுகாப்புக்கு கண்டிப்பா நிறைய பேர் வச்சுக்கோங்க தாத்தா. கேமரா இருந்தா கூட இவங்க தான் ஏமாத்துவாங்க. கேமரா வச்சுப்பேன், ஆளே வச்சுப்பேன்னு நான் சொல்லிட்டேம்மா. அங்கேயே வீடு ஃபுல்லாக கேமரா செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொஞ்சமாவது செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும். இன்னி வரைக்கும் அவங்களுக்கு இல்லை. பூர்ணிமாவுக்கு கமல் சார்கிட்ட போயிட்டு கேமரா முன்னாடி பேசுறது. அவர் நேத்தி கூட சொல்கிறாரு, நான் விஷ்ணு நீங்கள் அட்லீஸ்ட் சாரி கேட்குறீங்க, சில பேருக்கு இன்னும் ரியலைசேஷன் இல்லை, அதை கூட ரிவ்யூவில் சொல்லியிருப்போம். அவர் சொன்னது பூர்ணிமாவுக்கு தான். நானா அப்படியா அப்படின்னு அதே மாதிரி மாடுலேஷனில் சொன்னார். ஸோ அந்த ரியலைசேஷன் வரணும். பட் ஐ டோன்ட் திங்க் இவங்களுக்கெல்லாம் வரும்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க பேரண்ட்ஸே வந்து அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. தே ஃபீல் தட் வாட் நம்ம பசங்க பண்ணுறது நம்ம நிற்போமா,
பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம பசங்க உணராததை ஆமாம் அது தவறு, கட்டாயம் வந்தா திருத்திப்பாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஐயோ பரவாயில்ல அப்படின்னு தோணும். பட் அவங்களே வந்து அது எல்லாமே கெட்ட வார்த்தைகளை பற்றியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியுமே அவங்க வந்து மேபி அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஓகே தாத்தா, ஒரு கொஸ்டின். ஹைப்போதட்டிக்கலி நீங்க நெக்ஸ்ட் வீக் சப்போஸ் பிக் பாஸ் போனீங்கன்னா என்னென்ன யார் யார்கிட்ட பேசுவீங்க, பண்ணுவீங்க? இல்லை, அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு தான் 100% ஐ நோ தட் ஐ ஒன்ட் பி கோயிங். அப்படியே ஒரு கால் போச்சுன்னா நான் வந்து ஃபுல்லாக கவச குண்டலம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றி அந்த இது இருக்கும் இல்லையா, இந்த செவுரு ஏறினா மேலே இந்த கண்ணாடியெல்லாம் வச்சுருப்பாங்களே, அப்போ இது ஈட்டி மாதிரி வச்சுருப்பாங்கல்ல தாண்டக்கூடாதுன்னு, அந்த மாதிரி என்னை சுற்றி அப்படியே இந்த முள்ளம்பன்றி மாதிரி ஈட்டிகள் வச்சுட்டு போயிருப்பேன் இந்த ட்ரெஸ்லேயே. அப்படி வச்சுட்டு போனாலே அது போதும். யார் யார்கிட்ட என்னென்ன பேசுவீங்க தாத்தா, உங்க பஞ்ச் டைலாக்ஸ் அண்ட் பழமொழிகள்? அந்த நேரம் நானா யாரையும் போய் எதுவும் பேச மாட்டோமா, ஏதாவது அவங்க வாய் கொடுத்து வாங்கிப்பாங்க. நம்ம ஏதாவது சொல்லுவாங்க, நான் திருப்பி கொடுப்பேன், அவ்வளோதான். நானா போய் எதுவும் பேசுறது இல்லை, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்ல gift ஏதாவது எடுத்துட்டு போவேன், பட் அந்த நேரத்துக்கு யோசிச்சு வருது தான். எனக்கு வந்து அப்போ எனக்கு ப்ரீ பிளான் பண்ணி எதுவும் பண்றது இல்லைம்மா. என்னோட லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நடந்துட்டே இருக்கும்போது வரும் கொஸ்டின்ஸு, அப்பதான் முதல் தரம் பார்ப்பேன். அதை படிச்சு நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லுவேன். ஸோ எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை செய்வேன். தாத்தா ஓகே இன்னைக்கு தாத்தா. விக்ரம் பத்தின அந்த ஃபுல் பார்ட்டுக்கு பஞ்சா ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு சொல்லுங்க தாத்தா. அந்த ஃபுல் காக்ரோச் டிஸ்கஷன் பத்தி உங்க ஸ்டைல்ல. பழமொழி. தானாகவும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு ஒரு பழமொழி உண்டு. அது ஒன்று அவருக்கா புரியணும், இல்லை அவர் சொன்னாரேன்னு புரியணும், இல்லை காலில் விழுந்தாங்களே அப்போ அது புரியணும், இல்லை மணி வந்து போட்டு கொடுக்குறாரு அப்போ அது புரியணும். புரிதல் இந்த சீசனில் புரிதல்ன்ற ஒரு விஷயம் வந்து பிரெயினில் எந்த இடம் இருக்குன்னு பார்த்து அங்கே சொடால்னு அடித்து உள்ளே அமைச்சிருக்கிறாங்க. இந்த நல்ல சொம்பெல்லாம் சொட்டையாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி. இல்ல நீங்க எப்படி தாத்தா பாக்குறீங்க? அவன் அதாவது விக்ரமுக்கு வந்து சுத்தமா புரிதல் இல்லையா, இல்ல வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றது இன்ஃபர்மேஷன் தெரியலையா, இல்ல என்ன டைப் ஆஃப் அது அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கான்னு எப்படி தாத்தா தெரிஞ்சுக்கிறது? நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆளை லைஃப்ல பாக்குறேன். இல்லைம்மா, இவ்வளவு நான் க்ளூ நிறைய இருக்கு அவன் பார்ப்பேன். முன்னாடி. இந்த மாதிரி நிறைய ஆட்கள் உள்ள இருந்திருக்காங்க. அது வந்து அது அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், இல்லை நிஜமாவே அவர் அப்படியா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தாங்க கொஸ்டின் எனக்கு இதில், இன்காம்பிட்டன்ட் நிறைய சூப்பராக போட்டிருந்தாங்க. இப்படி எப்படி இருக்க முடியும்ன்ட்டு நிறைய இருக்காங்க அந்த மாதிரி. தே திங்க் அது அதாவது இந்த சினிமாவுக்கு நடிக்க வர பல பேர்கிட்ட நான் இதை பார்க்குறேன். நான் யூஸ்வலாக வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க புதுசாக வரவங்க. அப்போ செட்டில் நம்ம உட்காந்துருக்கும் போது வாய் சும்மா இருக்காது எனக்கு. டைரக்டர் வந்து, சார் என்ன சார் போகலாமா சார், இருங்க சார், மேக்கப் போட்டதுமே மெரினாவில் இடம் தேடிட்டு இருக்கோங்க இன்னும் வரல அப்படின்வேன். அதான் மூஞ்சில் மேக்கப் போட்டோன்னே மெரினா பீச்சில் வந்து நமக்கு அந்த இடம் இருக்குது, நாம் வந்து இங்கே தான் புதைக்கப்படுவோம், நம்ம சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு ட்ரீம் உலகத்தில் போயிட்டு இப்படி தான் இருக்கணும், பப்ளிக்கில் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் சொல்லுவாங்க. பப்ளிக்கில் போய் வயசான ஆயாவை கட்டி பிடிச்சிட்டு வந்து டெட்டால் போட்டு குளிப்பாங்க அப்படின்ற கதையெல்லாம் நிறைய கேட்போம் நம்ம. அதெல்லாம் நிறைய கண் கூட நான் பார்த்துருக்குறேன். அவங்க பேசுறது ஒன்று, ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர வீராப்பாக பேசுவாங்க, சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அவ்வளோ சாப்பாட்டை கொட்டுவாங்க டஸ்ட்பினில், வெறுமை வீம்புக்கு எடுத்து வச்சுட்டு. அப்போ நான் உள்ளே இருக்கிறப்போ கேமராவை வந்து, ஏய் பாரு பாரு இன்னைக்கு காமிச்சாங்க இல்லையா நேத்தி சக்கரைக்குள்ள கர்ப்பாம்பூச்சி இருக்குன்னு, நல்ல கேள்வி கேட்டாங்க. மூடி வச்சிருக்கலாம் இல்லை, நீங்கள் சக்கரை போட்டு வைக்கிறீங்க, மூடி வைக்கலாம் இல்லை, அந்த வீட்டில் கர்ப்பாம்பூச்சி இல்லை, அவர் பெஸ்ட் கண்ட்ரோல் வேறு அவர். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து எல்லாம் தெரிஞ்சு யாராக இருந்தாலும் கொஞ்சம் சரணம் இருக்குமா, அப்படி இல்லைன்ற போது எனக்கு இதுதான் தோணுச்சு. நான் இதை வந்து இப்படி வச்சு தான் ஈக்குவேட் பண்ணேன். இதை நான் சொல்லலை, ஏன்னா அங்கே ரிவ்யூவில் சொல்லலை, பட் எனக்கு மைண்டில் வந்தது இதுதான். தேங்க்ஸ் தாத்தா.
அப்படி ஸ்பீக்கர்ல இருக்கவங்க நான் அப்படியே ரொட்டேட் பண்றேன் கொஞ்சம். யாருக்காவது கொஸ்டின் டக்குன்னு கேளுங்க. தம்பி ஒரு நிமிஷம் தம்பி. ஓகே 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 ஓகே. தாத்தா போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு போங்க தாத்தா. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இருந்தாலும் கேட்டதுக்கு அப்புறம் போகும்போது ஒரு பாட்டு பாடிட்டு போங்க ப்ளீஸ். இருங்க, எம்என் வந்து ஏதோ கேட்குறாரு, அதெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக பாடிட்டு போகிறேன். தாத்தா தேங்க்யூ தாத்தா. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் தாத்தா. இப்போ இந்த யாரோ சொன்னாங்க இவங்க மோகன் குமாரான்னு தெரியல, இது பூர்ணிமாவோட பேரண்ட்ஸ். நானும் பார்த்தேன். அவங்க வீட்டில் யாருமே ரியலைஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல. நீங்கள் சொன்னது கரெக்ட், அவங்க பசங்களை அவங்க சப்போர்ட் பண்ணுறது இருக்கணும், பட் நியாயம்னு ஒன்று இருக்குது, அதை பேசி இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, அவள் வரத்துக்கு முன்னாடி என் பொண்ணா இருந்தால் அந்த நெகட்டிவிட்டிலாம் தொடச்சிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு புரியுது. பட் ஸ்டில் பிரதீப்புக்கு பண்ணது தப்புன்னு அவங்க பார்த்தாங்களா பார்க்கலான்னு தெரியல. ஒன்று, லாஸ்ட் சீசனும் அதுக்கு முன்னாடி சீசனும் லோஸ்லியான்னு ஒரு பொண்ணோட அப்பா வந்திருப்பாரு. அவரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த பொண்ணோட பேசியே இருக்க மாட்டார். ஏன்னா அவ பண்ணது தப்பு. அந்த எல்லாரும் கவினான்னு தெரியல, எனக்கு மறந்துடுச்சு, யார் கூடயோ சேர்ந்து விளையாடுறதால அவருக்கு பிடிச்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் அந்த புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு அழுதுக்கு அப்புறம் அவர் அரவணைச்சு பேசுவார். ஸோ அது மாதிரி இருந்தா அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அதே மாதிரி எங்க சீசன்ல வந்து ஒரு கேர்ளோட அம்மா வந்து பயங்கரமா விட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் இருக்க தேவையில்லை. பட் லாஸ்ட்லி அப்பா பண்ணதுக்கு வாஸ் நைஸ். இல்லை, அந்த புரிதல் இருக்கணும். நம்ம பிள்ளைகள் தப்பு செய்கிறப்போ நம்ம வந்து கத்த வேண்டாம், அடிக்க வேண்டாம். அதை ஒன்று அடிக்கக்கூடாது, குணமாக சொல்லுங்கன்ட்டு ஒரு சின்ன குழந்தை ஒன்று நிறைய வைரல் ஆச்சு ரொம்ப நாள் முன்னாடி. அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும். ஓகே, அப்போது நம்ம சொல்கிற இது வந்து நம்ம பிள்ளைங்க வந்து இப்போ எனக்கெல்லாம் தோளுக்கு மேலே பிள்ளைங்க. அப்போ அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க, இல்லை நீ இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க தப்புன்னா நம்ம திருத்திக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு தைரியமாக சொல்லி அவங்கள திருத்தவும் முயற்சி எடுக்கணும். அது வந்து நம்ம சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நம்ம எப்படி நடக்கிறோம் வீடுங்களில் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் அவங்க வந்து வளர்ப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சிம்பிளாக. அது வளர்ப்பு இல்லை, அது தட் இஸ் பேரண்டிங் இஸ் நாட் இன்டென்டட் தட் ஆர் கிட்ஸ் ஹேவ் டு பி பேட். பசங்க ஒன்று மோசமாக இருக்கணும்னு சொல்லி எந்த பேரண்ட்டும் நினைக்க மாட்டாங்க. பட் ஒவ்வொருத்தர் ஒரு வழி இப்படி சொல்லி, இப்போ கமல் சார் வச்சுக்கோங்க ஹோஸ்ட்டு, இன்னொரு ஹோஸ்ட் வேறு லாங்குவேஜ் ஹோஸ்ட்டு, அவங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்லுவாங்க. பட் இவர் வந்து ரொம்ப பதவசாக தடவி அப்படி வேலை வாங்கலான்னு நினைக்கிறாரு. வளர்ப்பே 100 நாள் தான். அந்த 100 நாளுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் விட்டு போயிடுது. அப்போ விட்டு போகிறப்போ ஓகே இது நார்மல் போல் இருக்குது, நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்ற ஒரு அஷ்யூரன்ஸ், ரீகன்ஃபர்மேஷன் வந்துடுது. எக்ஸாக்ட்லி தாத்தா, தேங்க்யூ. அது நான் அதான் சொல்லணும். இன்னொரு பாயிண்ட், கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இந்த பிரதீப் மேட்டரில் இந்த ரெட் கார்டு தூக்கினவங்க விஷயத்தெல்லாம் டைலூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஏதோ இப்போ பூர்ணிமா மாயாலும் ரொம்ப நல்லவங்கள மாதிரி காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல சில பாயிண்ட்ஸ் எல்லாம். பட் ஸ்டில் இந்த ஃபேமிலி வீக் வரும்போது, அட்லீஸ்ட் ஃபேமிலி வீக் வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது இன்ட்டு கிடச்சி அவங்க மாற்றிக்கிட்டா சரி. இல்லை இவங்க ரிட்டர்ன் வருவாங்கள்ல இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம், அப்போ வரும்போது அவங்க கண்டிப்பாக பேசுவாங்கல்ல வெளியே என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்போ இவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா. எனிவே தேங்க்யூ தாத்தா. தட்ஸ் இட். ஏன்னா ஸ்பீக்கர்லேருந்து எடுத்துடலாம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஆலன். பேசுங்க தும் தாத்தா. லக்கி மேன் உங்களதான். ஹலோ, ஹாய் பிரதர். சுரேஷ் சார், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ கூல் சுரேஷ் வெளியே வந்த உடனே நீங்க அவரை இன்டர்வியூவோ உங்க சேனல்ல கூப்பிட்டு விசாரிக்க வாய்ப்பு இருக்கா? அந்த ரெட் கார்டோ லைக் கூல் சுரேஷ் வர்சஸ் சுரேஷ் சார், சுரேஷ் வர்சஸ் சுரேஷ், அந்த மாதிரி ஏதாவது காமெடியா பண்ண முடியுமா அவரை கூப்பிட்டு பண்ணால் கூல் சுரேஷ் வெர்சஸ் ஃபுல் சுரேஷ்ன்னு தான் வைக்கணும். அவ்வளோ ஃபூலிஷ் இல்லை பண்ணா. நான் வந்து வெளியில் வந்துட்டேன்னா யாருக்கிட்டே நான் அவங்கள பற்றி பேசுறதில்ல, இன்டர்வியூ எடுக்கிறது இல்லை. ஐ டோன்ட் டூ இட். அவங்கெல்லாம் யாராவது வரேன்னாங்கன்னா வருவாங்க. நிறைய பேர் வந்து இந்த சீசனில் உள்ளே இருக்கிற சில பேர், உள்ளே இருந்து வெளில வந்த சில பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்க ஆசைக்காக ஷூட்டும் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் போடுறதில்லை. எனக்கு பணத்துக்காக இது போட்டால் ட்ரெண்ட் ஆகும் அந்த கதையெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தா போடுவேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கிறது தான் நான் சமைப்பேன் என் ரெஸ்டாரண்ட்லேயே. அதனால தான் அது ஹிட் ஆச்சு. நான் அங்கே சாப்பிட்ணும், அந்த கிளென்லினஸ் இருக்கணும், எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கணும், எல்லாம் திட்டமாக இருக்கணும். எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை தான் நான் விற்றேன். ஸோ அந்த மாதிரி.
தேங்க்யூ சார். அப்புறம் இப்போ அப்கமிங் வீக்ஸ்ல கேம் கொஞ்சம் விறுவிறுப்பா போகும்னு நினைக்கிறீங்களா? அவர் இப்படியே தான் போக மாட்டேல்லாம்? ஆக்சுவலா இன்னைக்கு இருந்த விறுவிறுப்பு அப்படியே கண்டினியூ ஆகும்ப்பா. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆர் யூ ரிக் மோகன் குமார் ஏதாவது கேட்கணுமா தாத்தா கிட்ட? மோகன்குமார் கை தூக்குன மாதிரி இருந்துச்சு, தெரியல. ஆமா, நானும் பார்த்தேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, பட் ஆனால் ஒன்றும் கேட்கல. இல்ல ஜி, அதுதான் கேட்டோம். நான் அந்த பூர்ணிமா பேரண்ட்ஸ் ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன். இருந்தாலும் இந்த மணியும் அந்த இவங்க எல்லாம் இன்டிமேட் பண்ணாங்க பூர்ணிமா கிட்ட. இந்த மாதிரி 2 வீக்ஸ் விஷ்ணு கூட சொன்னாருல, 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவலா ப்ளே பண்ற மாதிரி தெரியுதுன்ட்டு. பட் அதை ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரியல. நேத்தும் ஹோஸ்ட் வந்து நாசுக்கா சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றது கேர்ஃபுல்லா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு. அதை ரியலைஸ் பண்ண மாதிரியே சுத்தமா தெரியல. அதுதான் தாத்தா தெளிவா சொன்னாரு. அது கரெக்டா இருந்தது அவர் சொன்னது. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹாப்பியா இருக்குங்க. தாத்தா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். இங்க இருக்க மேக்கர்ஸ் இப்போ பண்ற இந்த சீசன்ல இவங்க பண்றது எல்லாமே நம்மளுக்கு ப்ரெடிக்டபிளா தெரிஞ்சுது. அர்ச்சனாவோட கிளாப்ஸை ஹைட் பண்றதா இருக்கட்டும், அர்ச்சனாவை ரோஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கண்டென்ட்டை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ப்ரெடிக்டபிளா இருக்கு. இவங்க ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்ட்டு. ஸோ ஏன் இப்படி அது ப்ரெடிக்டபிளா இருக்கும்போது அது ஏன் பண்ணணும்? அவங்க அவ்வளோ கீழ்த்தனமா ஏன் இறங்கி போறாங்கன்றது எனக்கு புரியல. இல்லைங்க, சில சீசன்ல அவங்க கண்ட்ரோலை மீறி, ஏன்னா ஓட்டிங்னால சிலர் ஜெயிச்சிருவாங்க. அவங்க சில டைம் வந்து கேரவன்லேருந்து வரவே மாட்டேன், இவர் தான் வின்னர்னா நான் வந்து கை தூக்கவே மாட்டேன்லாம் கமல் உட்காந்துருக்குற இன்ஸ்டன்ட்லாம் நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து இவங்களை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்களா இருக்கும் உள்ள. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ எப்படி நமக்கு ஒருத்தரை பிடிக்குது, ஏ எக்ஸை பிடிக்குது, ஒருத்தருக்கு ஒய்யை பிடிக்குது அப்படின்னு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து சிலரை வந்து பிடிக்கலைன்னா ரொம்ப பிரச்சனையாகும். இப்போ அழகாக ஒருத்தர் சொன்னாங்க, அங்கே இருக்கிற கேமராமேனு எடிட்டர்லாம் பிரதீப்பை ரசித்தாங்க. 100% ட்ரூ அது. ஏன்னா என்ன நான் இருக்கிறப்போ மட்டும் இல்லை, நான் வெளியில் வந்தோடனே சொல்லுவாங்க, இந்தாங்க 350 பேர் தான் ஓட்டு போட்டுதா இருந்தால் நீங்கள் தான் வின்னுருவாங்க. என்ன ஒவ்வொரு தடவை நான் உள்ளே போயிட்டு வரப்போ அவ்வளோ ரசிப்பாங்க. ஸோ அவங்களும் நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ எடிட்டிங் பண்ணுறப்போ கமல் சாருக்கு தெரியாது, ஆக்சுவலாக அங்கே கிளாப் வந்திருந்தா கூட எடிட்டிங்கில் சிலர் தூக்குவாங்க. ஸோ அது இண்டிவிஜுவல், அது யாரும் பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய ஆர்கனைசர் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு. ஆடியோ சரியில்லை சார் அப்படின்னா ஓகே விட்டுருங்க, போங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம், ஹைப்போதெட்டிக்கலாக ஐ திங்க். தேங்க்யூ தாத்தா. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடிங் டு தட், நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்திருந்தும் அதை காட்டிக்க முடியாத நிர்பந்தங்கள் சில பேருக்கு இருக்கும். இப்போ எனக்கே வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பற்றி தெரியும். பட் தட் இஸ் நாட், அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அந்த கேமில் அவங்க என்ன பண்ணுறாங்க, we have to take what the face, what we see is what we have to write or speak. பட் அது எல்லாருக்கும் இருக்காது, அது சொல்ல வந்தேன். எஸ். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சுரேஷ் சார், இந்த மாதிரி இந்த கிளாப்ஸ் எல்லாம் வரலன்னு சொல்றாங்களே, இது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு காட்டலையா? அவர் உள்ள இருக்கிற அர்ச்சனா கூட அந்த கிளாப்ஸ் கேட்டிருக்காங்க. அங்கே கேட்டிருக்கோம், எடிட்டிங்கில் தூக்கி இருந்தாங்கன்னா அங்கே கேட்டிருக்கோம், டெஃபினட்டாக கேட்டிருக்கோம். இன்னைக்கு அவங்க கிளாப் அடிச்சது நான் கேட்டேனே, அவங்க அதை பேசினாங்களே, ரொம்ப நல்லா பேசினாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் வந்து ஷார்ட் கட் எடுக்க வேண்டாம், நான் கஷ்டப்பட்டே போயிடுறேன் ஃபினாலேக்குன்னு. அப்போ நல்ல கிளாப்ஸ் நானும் கேட்டேன், அடிச்சாங்க. கரெக்ட். அப்புறம் இவர் இந்த விஜய் வர்மாவோட கேம் இன்னும் புரியலையா? அவர் இன்னும் தனக்கு ஆடுற மாதிரியே தெரியலையே, இன்னும் மாயான் கேங் ஆடுற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? கமல் சார் மட்டும் புரியுது.
என்ன தாத்தா புரியுது புரியல. இல்ல கமல் சார் புரிஞ்சிச்சு, நிறைய அப்ரிஷியேட் பண்ணாரு. அவர் எது சொல்றது எது கரெக்டாக மாதிரி தான் தோணுது எனக்கு. பட் புரியல. பட் கமல் சாருக்கு புரியுது. ஸோ அந்த லாங்குவேஜ் நான் இன்னும் கற்றுக்கல. கற்றுக்கிட்டு அதை ஐ லேர்ன் சார். ஏன்னா அங்க காம்படிட்டிவா இருக்கும் போது நான் நிக்சனுக்கு வந்து விட்டு கொடுத்தேன் குரு மாதிரி, அதெல்லாம் ஸ்டில் அவர் டான்சரா இருந்தா கூட காம்படிஷன் வந்து அவர் அதுதான் ஜெயிச்சிருக்கணும். அதுதான் கமல் சாருக்கு புரியுது, நமக்கு புரியல அப்படின்னு. இப்ப நீங்களும் அதில் சேர்ந்துருக்கீங்க. நமக்கு சாரி, இப்ப புரியுது தாத்தா. பரவாயில்ல. தேங்க்யூ. அதான் அந்த பிக் பாஸ் பாக்குறதுக்கு அங்க போற க்ரௌட்லாம் உண்மையிலே ஆர்கானிக் க்ரௌடு தானா, இல்ல லைக் ஆடியன்ஸை வந்து இவங்களே காசு கொடுத்து கூப்பிட்டு வச்சு சில டைம் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? காசு எனக்கு கொடுத்துட்டுலாம் புரியல. இல்லைப்பா. நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க, அங்கே ஒர்க் பண்ணவங்க, இல்லை பழைய சீரியல் எவ்வளோ விஜய் டிவியில் எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க. பார்ட் டைம் ஸ்டாஃபு, ஃப்ரீலான்சர் ஸ்டாஃபு, ஃபுல் டைம் ஸ்டாஃப்னு. ஸோ அது மூலமாக வந்து வர கூட்டங்கள் தான் அது. நிறைய பேருக்கு உள்ளே போய் இருக்கணும்னு ஆசை. பெரிய ஸ்டார்ஸே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சில டைம் பார்க்கலாம் வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து காசு கொடுத்துலாம் யாரையும் கூப்பிட்டு வரது கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு கூட தரமாட்டாங்க, வெறும் 2 பிஸ்கெட்டு, டீ, அவ்வளோதான். கைத்தட்டத்துக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும், அவ்வளோதான். வேற லெவல் தாத்தா. தாத்தா ஒன் மோர் மோகன் கொஸ்டின். சாரி ப்ரோ. இன்னைக்கு இவரு சரவண விக்ரம வந்து இந்த காக்ரோச்னு சொன்னதை இன்னுமே அவர் உணர்ந்தாரா? இன்னும் கமல் தான் நிறைய கஷ்டப்பட்டு பேசின மாதிரி இருக்கு. அவர் இன்னும் காமெடியா தான் எடுத்திருக்காரு. இல்லைங்க, சிலர் வந்து நல்ல விஷயங்கள் எடுத்துப்பாங்க. அதாவது நியூக்ளியர் பாம்பு போட்டால் கூட அழிக்க முடியாது. ஓகே, இந்த வீட்டில் யாரும் நம்மளை அழிக்க முடியாது. கடைசியில் அவர் தான் கப்பு வாங்க போகிறார். ஓகே, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது கரெக்டு. ஸோ என்னை அழிக்க முடியாது, நான் தான் கப்பு வாங்க போகிறேன். என்னை அழிக்க முடியாது, நான் தான் கப்பு வாங்க போகிறேன். இந்த ஆரியமலை மாதிரியே சொல்லிட்டுருங்க, நம்பிடுவீங்க. இல்ல தாத்தா, சாரி, ஒரு 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 சின்ன கேள்வி இல்ல. ஆக்சுவலி ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ சம்திங். அந்த நீங்க சொல்ற பிஸ்கட்லாம் வரவே இல்லையே. வந்தது வந்து வாட்டரு, அதுவும் வந்து பிஸ்லரி வாட்டர் இல்ல. பிஸ்லரி வாட்டர்ல அந்த வாட்டர் கேன்ல வந்துட்டு ஆக்சுவலா அந்த கேன் தண்ணி இருக்கும்ல, இந்த 20 ரூபா கேன் தண்ணி, அதை புடிச்சு புடிச்சு அப்பப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஒவ்வொரு பிரேக்கும் நடுவுல. ஸோ பிஸ்லரி வாட்டர் கூட இல்ல, நார்மல் வாட்டர் தான். பிஸ்கட் வரல. இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 8 to 9 ஹவர்ஸ் இருந்து பர்சனல், இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு மட்டும் தான் கொடுக்காம ஏமாத்திட்டாங்களா தாத்தா, இல்ல எப்படி? புரியல. பிஸ்கட் வரலையே. ஆமாம், அந்த பக்கம் வச்சிருப்பாங்க, கணக்கு காட்டினப்ப அங்கே வச்சிருப்பாங்க. சிலர் போய் சாப்பிட்டுக்கலாம். ஓ, எய்த்த டீ, கேண்டீன்ல வித்துருவாங்களா? பிஸ்கெட்டு இல்ல இல்ல தாத்தா, எய்த்தாப்ல ஒரு கேண்டீன் இருக்கு ஆக்சுவலா. அங்க அந்த பிஸ்கெட் ஸ்நாக்ஸ். சொல்ல மாட்டாங்க. அதாவது சொல்லி அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பட் இருக்கும். இல்ல உள்ள கூட்டு போகும்போது அது ஸ்நாக்ஸ் எல்லாம் வரும். என்ன சொல்றது, நான் பெருசா சாப்பிடல. சரி லைட்டா சாப்பிட்டு போறேன், உள்ளதான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு போயிட்டாங்க. உள்ள போயிட்டு சரி நான் கேட்கவே ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல. ப்ரோ, எனக்கு ஏதாவது கேன் ஐ ஹேவ் சம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டேன். பிரதர், நீங்க எதுவும் வெளியில இருந்து வாங்கிட்டு வரலையா? ஏன்னா வெளில இருந்து வாங்கிட்டு வரலையா? எல்லாம் செக் பண்ணி அனுப்புறீங்க, எப்படிங்க வெளில இருந்து வாங்கிட்டு வரது? ஏதாவது கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இந்தா முடிஞ்சிடும், இந்தா முடிஞ்சிடும், இந்தா முடிஞ்சிடும்னாரு. கடைசியில கையை கொடுத்துட்டு சூப்பரா பண்ணீங்க ப்ரோ, நல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் கலாய்ச்சேன் அவர். அந்த நல்ல ஒரு மாதிரி ஒல்லியா இருப்பாரு அந்த பையன், கூட ஆக்டிவா எங்கிட்ட ஓடிக்கிட்டே இருப்பாரு. அவரை தான் பிடிச்சி கலாய்ச்சிட்டு வந்தேன். ப்ரோ அடுத்த தடவை வாங்க, பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால கேட்டேன் ஆக்சுவலா, ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவதுப்பா, நம்ம மேல அக்கறை இருக்கு அவங்களுக்கு. ஒரு விஷயத்த நிறைய தரப்போறாங்க, வயிறு ரொம்ப, மனம் ரொம்ப தரப்போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டீ பிஸ்கெட்லாம் போச்சுன்னா இடம் பத்தாத போயிடும் இல்லையா? ஏமாத்தங்களுக்கு இடம் இல்லாத போயிடும். அதுக்காக தான். இல்ல, கை தட்டி கூவு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றது, ஊழையிடலாம், கத்தலாம், கை தட்டலாம் அப்படின்னு. அது கொஞ்சம் தெம்பு வேணும்ல. சோ அதனால சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா வெளியில கரிசோறு அந்த கேண்டீன் இருக்குல்ல, அங்க வந்து ஆக்சுவலா அந்த கைண்ட் ஆஃப் சிக்கன் குழம்பு அதெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டோம். பட் அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் உள்ள எதுவும் வரலன்றேன். உள்ள ஒரு 8 to 9 ஹவர்ஸ் எதுவுமே வரல. உள்ள உள்ள வராது. பட் நம்ம வெளியில பாத்ரூம் போனோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வெளில வந்தோம்னா அங்க வச்சிருப்பாங்க டீ பிஸ்கெட் எல்லாம்.
லக்கி ப்ரோ, லக்கி மேனும் மோகனும் யாருன்னு தெரில, பட் ஜென்ரலாகவே சொல்லிக்கிறேன், ஹோஸ்ட்னே அட்ரஸ் பண்ணுங்க. அவர் பேர் விட்டுலாம் கூப்பிட தேவையில்ல. புரியுது, தயவுசெய்து ஹோஸ்ட்னு மெயின்டைன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கோச்சிக்காதீங்க, ஒரு ரிக்வெஸ்ட், ஓகேவா? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது நம்ம ஸ்பேஸ்க்கான ஒரு எல்லாருக்கும் ஒரு நாகரிகமாவே பேசிக்கலான்றேன். அதனால இந்த ஹோஸ்ட்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும்ல, இந்த ஸ்பேஸோட ஹோஸ்டா பிபி இல்ல, ஹோஸ்டா? இவரு தனியா அடி வாங்குவாரு. ரெண்டு ஈக்குவல் ஆமா. தான். இல்ல, நீங்க அது யார், அது எப்படி சொல்றது, இங்க எல்லாரும் வராங்க இல்லையா, அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, உங்களுக்கும் அது பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால தம்பி, பிக் பாஸோட ரிப்ளிகா ஸ்மாலர் வெர்ஷன் தான்ப்பா இங்க. இங்க ஹோஸ்ட் இருக்காங்க, கோ ஹோஸ்ட், அங்கேயும் கோ ஹோஸ்ட் இருக்காங்க, அதே மாதிரி தான் இங்கேயும். சார் அப்படியே ஒரு யார் क्वेश्चन தாத்தா கோ இருக்கு. ஹோஸ்ட்? இங்க வந்து நம்ம இவர் ஆலன் ப்ரோ, ராஜேஷ், ரெண்டு கோ ஹோஸ்ட் இருக்காங்க, அங்கேயும் 2 பேர் தான். ரொம்ப கன்ஃபியூஸ் வேணாம், மாயா பூர்ணிமாவை சொல்றாரு. கன்ஃபியூஸ் ஆனா எப்படி இவ்வளவு கிளியரா சொல்றீங்க? மக்கள் கன்ஃபியூஸ், நான் தெளிவா இருக்கேன், மக்களும் தெளிவா இருக்கணுங்கிறக்காக சொல்றேன். மாயா and பூர்ணிமா தான் இல்ல, தெளிவா. உங்களுக்கு வந்து ஆலன் மாயான்னு சொல்லணும், ராஜேஷ் பூர்ணிமான்னு சொல்லணும்னு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆலன், நோட் த பாயிண்ட். அது ஒரு சாரி சாரி, எனக்கு ஆலன் தான் பூர்ணிமா. தாத்தா எனக்கு ஆலன் தான் பூர்ணிமா. எனக்கு இந்த ராஜேஷ் அவரை வேணா கொஞ்சம் மாயான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ராஜேஷ் வந்து கொஞ்சம் மாயாவோட சாயல்ல இருக்கிறாரு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலராகவும் இருக்கிறாரு. நம்ம ஆலன் ப்ரோ வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டாருன்னா பூர்ணிமா மாதிரி இருப்பாரு. சோ அது கொஞ்சம் மாத்திக்கலாம் தாத்தா. என்ன மணி ப்ரோ, இந்த ட்ரூ கலர்ஸா கேக்குறேன். சரி ப்ரோ, அப்பனா நம்ம ஆடியன்ஸ் காதுல பூ சுத்த போறாருன்றீங்க நீங்க? நான் ஒரு அப்பியரன்ஸ் வரல உங்களுக்கு? தலைவர் வந்து நிறைய நம்ம வந்துச்சு. இல்ல தலைவர் வந்து கொஞ்சம் ஐ மீன் அவர் வந்து பூ சுத்துறத பத்தி சொன்னாரு. பூ நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தாரு, 3000 வச்சு 3 கோடி ஆர்டர் பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்துருச்சு, எக்ஸ்ட்ராவே வந்துச்சு. நேற்று என்னோட ரிவ்யூ, மத்தியான ரிவ்யூ பாருங்க, சூப்பரா நிறைய பூ வந்துச்சு. உங்களுக்கு வரலையா சுரேஷ் சார்? அதுலதான் ஒரு டவுட் எனக்கு. அது எப்படி எல்லாரும் விக்ரமான் தானே? கரெக்ட், புரியவே இல்லை. 3 கோடி பேருன்னு எப்படி கணக்கு? அது என்ன கணக்கு? தமிழ்நாடு கணக்கா, நெட்டி வேர்ல்டு வைடு என்ன கணக்கு அது? ஏங்க, ஆளுக்கு வந்து கணக்கு வந்து நம்ம எடுக்கணும்னா ஸ்டாட்டிஸ்டிக் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க, எம்ல ஆரம்பிச்சு, அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்களை கேட்டிருந்தா 8000 கோடின்னு சொல்லியிருப்பாங்க. வேற லெவல், வேற லெவல். தாத்தா 2 வயசுல இருந்து விஷ்ணுன்னு சொல்றத நிறுத்திட்டாரு. அவர் வீட்டுல வேற வந்து கோவமா, அதே கோவத்தோட ஒருத்தங்க எனக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹோஸ்டுக்கு ஃபேவரட்ஸ் இருக்குன்னு சொல்லல, இல்லாம இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம் அப்படின்றாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அன்பே சிவத்துல சொல்லியிருப்பாரு, அதை சொல்றாங்க அவங்க. நல்லா இருக்கு, இருந்தா நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தாத்தா இல்ல தாத்தா, அவரு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அன்பே சிவத்துல சொன்னாரு. ஆனா தசாவதாரத்துல வந்துட்டு அதே விஷ்ணு பகவானோட கட்டி தான் அவரை உள்ள அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து உள்ள கொண்டு போய் அந்த கடலுக்குள்ள போட்டதுனாலதான் சுனாமியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முடிப்பாரு. சோ அதான் சொல்றேன், அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எம்ஆர் ராதா வந்து இந்த லெப்பர்சி வந்த கேரக்டர்ல வந்து நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் அந்த ட்ராமா ரத்த கண்ணீர்னு. அப்போ அவர் ட்ராமா முடிச்சுட்டு மேக்கப்லாம் கலைச்சிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன எங்கேயாவது வீடுகளில் தான் போய் சாப்பிட்ணும். அப்போ அவர் வீட்டுக்குள்ளே போகிறப்போ விடலையா அவரை அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸு, ஏங்க அவரை வீட்டுக்குள்ளே விடாதீங்க, அவருக்கு அந்த மாதிரி இருக்குது, தொத்து வியாதி வந்துடும், சாப்பாடு வேணால் தரேன், தட்டில் போட்டு தரேன், அவர் வெளியில் வச்சு சாப்பிட சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு தத்ரூபமாக நடிக்கிறது. நடிப்பு வேற, இது வேற. ஸோ நடிப்பில் அந்த மாதிரி தசாவதாரத்தில் அந்த மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் போயிட்டு ரொம்ப ஜாதி பார்த்த மாதிரி நடிச்சிருந்தேன் நெஞ்சுக்கு நீதியில். ஃபஸ்ட்டு நான் நடிக்கவே மாட்டேன்னு, என்னோட கொள்கைக்கு உடன்படாதது அது. பட் எல்லாருமே சொன்னாங்க, வசந்த பாலன் சார், எங்கள் அக்கா, நிறைய பேர் சொன்னாங்க, நடிப்பு வேற, இது வேற, போய் செய்யின்ட்டு பண்ணேன். நல்ல பேர், நான் பயந்த அளவுக்குலாம் இல்லை. நான் டெய்லி ஹீரோ கிட்ட சொல்வேன்,
என் குடும்பாவை எரிச்சிடுவாங்க, ஏன் தம்பி என்ன இந்த கேரக்டருக்கு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்ட்டு. ஸோ அது நடிப்பு அது. ஸோ அதை விட்டுடலாம். பட் இன்னைக்கு அவர் சொன்னது நடிப்பு இல்லை, ஃபேமிலியை பற்றி சொல்கிறாரு. அதுலேயே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் அதை நம்ம சொல்ல முடியாதுங்க. இல்ல, அப்படிப்பட்ட சின்ன வயசுல வந்து 10-11 வயசு வரைக்கும் சொன்ன விஷ்ணு பகவானுடைய பேரை மறுபடியும் கிட்டத்தட்ட நான் 70 நாளா சொல்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டாரு பாருங்க. அங்க நிக்கிறார் விஷ்ணு. பாத்தீங்களா சார், உங்க வாயில இருந்தே அந்த வார்த்தையை நான் வர வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌடு மூமெண்டா உணர்ந்தாரு. தன்னை பெரிய ஒரு விஷ்ணு பகவானாவே உணர்ந்தாரு விஷ்ணு. நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ ஏன் அவர் தேங்க்யூ. வாயால் காக்ரோச் கூட வந்துச்சு இன்னைக்கு. அவர் வாயால் பொம்பளைக்கு டேஞ்சர்னு வந்துச்சு. அதாவது கிரைம் ரேட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கூட எடுத்து சொல்ல முடியல, அடிக்கிறாங்க. இல்ல பாப்பா, ஆக்சுவலா விஷ்ணு வந்து இந்த வாரம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இல்ல கைண்ட் ஆஃப், அதாவது அர்ச்சனா வந்து அப்படியே அங்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு அப்படியே ஒரு 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 தென்றலா இருந்துட்டு புயலா மாறினாங்க. இவர் வந்து ரொம்ப கோவமா இருந்துட்டு திடீர்னு பார்த்தா ஷட்டிலா அப்படியே ரொம்ப இந்த வாரம் ஃபுல்லா இதுதான் அவரோட உண்மையான கேரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த விஷ்ணுடைய மாற்றத்திற்கு காரணம் என்ன அது நினைக்கிறீங்க? மாற்றத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி யாரோ நெகட்டிவ்லாம் தொடச்சிட்டு வரணும் வந்தா ஓகே அப்படின்னு சொன்னாங்க, யாரோன்ட்டு சொன்னாங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டோட பேரண்ட்ஸு. ஆனால் இருந்த டவலை நேற்று போனவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ எதில் தொடைப்பாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, நீங்கள் இப்போ கேட்டது என்ன, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி கேட்டீங்க. அவர் கூடயே இருந்ததுனால ஒரு விஷயத்தை போடாமல் இருந்திருந்தார். இப்போ அவர் போனதுனால போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஐயோ எனக்கே புரியல. ஐயோ ஐ எம் சோ ஹாப்பி. ஒன்லி அண்ணன் புரிஞ்சிச்சு. இல்ல நான் அன்மியூட் பண்ணதே இதுதான். கொஞ்சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இல்ல 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 தாத்தா தாத்தா ஐம் சாரி. நான் சாரி, நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு கால் வந்துச்சு, நான் டிக்ளைன் பண்ணி விட்டேன். என்ன பேசுனீங்க தாத்தா? இன்னொரு சொல்லுங்களேன். ரெக்கார்டிங் ஸ்பேஸ், நான் உட்காந்து கேட்டுக்கிறேன். இல்ல என்னங்க பேசினாரு ப்ரோ கேட்ட ஆலன்? எங்களுக்கே சொல்லுங்களேன். புரியுது ப்ரோ. அப்படியா? ஆலன் ஆமா உங்களுக்கு ஆமா. புரிஞ்சிச்சா? எனக்கு ஆலன் கண்டிப்பா புரிஞ்சது. ஸ்பேஸ்ல சொல்ல முடிய ஒரு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஏன் சொல்லலாமே, நான் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சொல்லலாமே. சொல்லலாம், ஆனா அதோட அர்த்தத்தை எடுத்து சொன்னதை வேணா ரிப்பீட் பண்ணுங்க அட்லீஸ்ட். சரி, நான் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். அதாவது தொடச்சிட்டு வரதுக்கு டவல் வேணும். ஓகே, அதை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் ஒரு விஷயம் செய்ய மாட்டாரு, இல்லை ஒரு விஷயம் போட மாட்டாரு, அவர் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண மாட்டாரு. ஸோ அது அவர் போனதுக்கு, அவர் கூட இருந்ததுனால இவரும் யூஸ் பண்ணாம இருந்துட்டு இப்போ அவர் போன உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால மாறுதல் தெரியுது அப்படின்னு. அவர் என்ன யூஸ் பண்ண மாட்டாரு போனவர், நேற்று போனவர்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க கீழே. வெரி குட். நீங்க கூல் நான் சுரேஷ் போனதை பத்தி பேசுறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது, சரியா? சோ ஆனா ரவீனாக்கு தெரிஞ்சிருக்க, உங்களுக்கு தெரியல. ரவீனாக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. செய்யோன், ஐ எம் சோ ஹாப்பி. செய்யோன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, அவங்களுக்கு புரியல. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க எல்லாரும். ஐயோ 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 ஐயோ, செய்யோன்னு உங்களை செஞ்சிட்டாங்க எல்லாரும். எனக்கு தாத்தா முகம் தான் கண்ணுல வந்து போகுது, எப்படி சிரிச்சிட்டு இல்ல, இருக்காரு. பாத்தீங்களா மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம்? பாத்தீங்களா என்ன செய்ய வச்சு வேடிக்கை பாக்குறதுல? இதுதான் ட்ரூ ட்ரூ கலர்ஸ் கம்மிங் அவுட். பாத்தீங்களா மக்களே? பாத்துக்குங்க மக்களே, என்ன எல்லாரும் செய்யறத வந்து இவர் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாரு. மக்களே பாத்துக்குங்க மக்களே. பெரிய பாத்தீங்களா தௌலத்தார் பேசுறேன்னு நினைப்பா. நான் தாத்தா, ஸ்பேஸோட குவாலிட்டி நான் முக்கியம். நான் ஒன்னு வச்சுக்கலாமா தாத்தா? ஒன்னு நானும் ரொம்ப நாளா இமாத் பிரதர்ட்ட கேட்டிருந்தேன். தாத்தாவுக்கு நானும் ஒரு 1-on-1 டிபேட் வச்சுக்கலாமா இமாத் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னாரு. தம்பி, என்ன தாத்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒருத்தர் பழக்கம். ஹலோ சொல்றதுக்கு 6 மணி நேரம் ஆகும். நான் அவரையே ஏமாத்திட்டு தப்பிச்சு வந்திருக்கிறேன். ஓகே, உங்ககிட்ட வந்து மாட்டு வேணாண்ணா. இல்ல தாத்தா, நீங்க விசித்ரா பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன அர்ச்சனா பிஆர்னு ஒரு கோஷ்டி சொல்லுது. சோ அதை வச்சு நம்ம ஒரு டிபேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் தாத்தா. இல்லைங்க, அவங்க வந்து ஃபுல்லா பார்த்துட்டு நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு யாரோ ஜென்யூனா சொன்னாங்கன்னா நான் வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
நான் என்னைக்கு வந்து விசித்ரா மேடம் ரொம்ப திட்டுறேனோ அன்னைக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் விசித்ரா பிஆர்ன்றாங்க. எனக்கு அப்போ தான் புரியல. ஓ நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருங்க திட்டி, நாங்கள் சொல்கிறதுனால நீங்கள் திட்ட வந்து நிறுத்தாமல் இருப்பீங்க அப்படின்ற எண்ணத்தில் கண்ணோட்டத்தில் வேற ஒருத்தரோட பிஆர் செய்கிற வேலை இது. ஸோ இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை தம்பி. தாத்தா எஸ். இப்போ ஈவன் நம்ம தான் கருத்தே தெரிவிக்க முடியல. அது வந்து இப்ப என்ன சொல்றது, நம்ம ஒரு பக்கம் போறோம், நான் நிறைய குறைகளை எடுத்து சொல்றோம், அதிகபட்சமான குறைகளை சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பிஆர்ன்றாங்க. பட் எல்லாருமே கியூமுலேட்டிவா சேர்ந்து சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த எனக்கு தெரிஞ்சு மாயா, பூர்ணிமா, அந்த நிக்சன், அந்த ஒட்டுமொத்தமா அவங்கள சப்போர்ட் பண்றவங்க எல்லாரும் தான் அந்த பிஆர்ன்றத கிளைம் பண்றாங்கன்றதும் என்னால பார்க்க முடியுது. ஐ கேன் ஃபீல் இட் ஆக்சுவலி. Tata, I have a question, Tata. Can I Yes, ask? please. So in this season, I've seen like all the contestants are disrespecting the hosts and they're continuously laughing. Today also, Kamal sir would have just asked the contestants not to laugh, right? So why are they not addressing this kind of issues? Because I don't understand. It's just so irritating to watch. You see, one has to first respect oneself. அது இந்த சீசனில் இல்லை. விக்ரம் all the answers that you need is there in that, Priya. Everything that you need is in that, in what he said. You understand? Yes, Okay. yes, I got it. Thank you. I'm sorry, Tata. I mean, I love Kamal sir as an actor. I've seen him here also. He came here for a cancer awareness along with Gautami. I've met him in person. He's a very sweet person. But then I lost my respect for him as a host. But that doesn't mean that I'm going to disrespect him or, he's still the best of talent that we have in India. But then, these contestants are just... Sorry, Tata. கரெக்ட்மா. அது மட்டும் இல்லைம்மா, அங்கே அவங்களுக்கு வந்து எந்த ஆளுமை மேலேயும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை. தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வந்து அவர் வந்து இந்த ஒரு ஷோ நடத்துறதுனால அவர் தாழ்ந்து போயிடல. ஓகே, அப்படிப்பட்ட ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு. அவர் நேற்று கூல் சுரேஷ் வந்த அந்த தோரணை, அப்புறம் அவரை மாதிரி எல்லாரையும் உக்காருன்னு சொல்கிறது, அப்புறம் அவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது புரிஞ்சிக்காம டைரெக்டாக சொல்ல முடியாதுல, என்ன இப்படிலாம் அவமதிக்காத அப்படின்ட்டு. விசித்ரா மேடம் அவர் எனக்கு மரியாதை கொடுங்கன்னு கேட்டுவாங்க. அவருக்கும் சரி, பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்கிறப்போ அதில் நம்ம கரெக்டாக கவனித்தோன்னா அதில் ஏதாவது லூப் ஹோல் கிடைக்கும், அதை வச்சு நம்ம டாஸ்கில் நல்லா விளையாடலான்றது கிடையாது. ஒருத்தரை கிண்டல் பண்ணிக்குது, அவர் பேசுகிறது காதில் வாங்காமல். ஸோ they are losing their self-respect. They are degrading themselves. அவங்க தரத்தை அவங்க தாழ்த்துக்கிறாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். இவங்க கொடுக்காததுனால இவங்க தரங்கள் தாழவே தாழாது. கமல் சாரோட தரத்தை அவங்க யாராலையும் தாழ்த்த முடியாது, சேர்ந்தோ தனியாவோ முடியாது. பட் நாங்கள் இதுதான் ட்ரூ கலர்ஸை டவுலத்தான் காட்டுறாங்க. தேங்க்யூ தாத்தா. உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அது ஃபர்ஸ்ட் அழகா சொல்லிட்டீங்க. பட் இட் வாஸ் டூ ஓப்பன். அது நீங்க சொன்ன பதில் வந்து ரொம்ப ஓப்பனா இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. அது கிளாரிஃபிகேஷன் கொடுத்து முடிச்சிட்டோம், அதுல ஒரு ஓப்பனிங் இருக்கு. அதுதான் தாத்தா வேற மாதிரி. இல்ல ஆலன் ப்ரோ கொஞ்சம் என்ன சொல்றது, டீசல் வெஹிக்கிள் கொஞ்சம் லேட்டா தான் பிக்கப் ஆகும். பட் ஆயிடுச்சுன்னா டர்போ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா தொட முடியாது. கூல் சுரேஷ் பேசினா கண்டிப்பா சொல்றேன் தாத்தா. ஐ மீன் அவரு போடுறது இல்ல, கண்டிப்பா நான் போட சொல்றேன் பார்த்தேன்னா. தயவு செய்து அவர்கிட்ட சொல்ற தெளிவா சொல்லுங்க, இல்லைன்னா கீழே ஏதாவது 100 நோட்டை போட்டுருவாரு, ஆபத்தாயிருவீங்க. அதான் தாத்தா, அது என்ன, ஏன்னா அது ஹெல்மெட் போடுறது வந்து ரொம்ப அத்தியாவசியம் இல்ல. கண்டிப்பா சொல்றேன் நான். அவர் பைக்ல ஹெல்மெட் போடாம போயிட்டு இருக்காரு, நீங்க சொல்றீங்க, அது எனக்கு புரியுது, ரொம்ப முக்கியம். ஆலன்னு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன ஆகும்? புரியல. அப்புறம் ஹெல்மெட் பத்தி வேற பேசுறாரு. சோ ஓகே, ஆனா ஹெல்மெட் போடணும்ங்கறாரு. எனக்கு புரியல. தாத்தா அவரு ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு படத்துல வந்து ஆக்சுவலா ஒரு அடுத்த ரோல் நடிக்க போறாரு தாத்தா. அது ஸ்பைடர்மேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பாரு அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
புரியுதா? அந்த இல்ல சேவம் ப்ரோ, உங்க கேள்வி அது ஸ்பைடர் மேன் இல்லைங்க, சூப்பர் மேன். இல்ல சூப்பர் மேனோ ஸ்பைடர் மேனோ அவங்க வந்து எப்படி அவங்க வெளியில இருக்கிற கெட்டப்ப அவர் உள்ள இருக்க சொல்லணும், அவ்வளவுதானே. நான் கண்டிப்பா பேசும்போது சொல்றேன் தாத்தா. இது ஆக்சுவலா ப்ரோ நீங்க அந்த விஷயத்தை பிடிச்சிட்டீங்க. ஆனா உங்க கேள்வி என்ன கேள்வியா இருந்துச்சுன்னா, விஷ்ணு பத்தி ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஓகேவா? அவரை நீங்க விஷ்ணு பத்தி கேட்ட கேள்விக்கு தான் அவர் பதில் சொன்னாரு. அதுல இதை கோர்வையா யூஸ் பண்ணாரு. அதுக்கான பதில் அதுலயே இருக்கு. நீங்க விஷ்ணு பத்தி கேட்ட கேள்வி புரியுதா? அது இன்னும் பிடிக்கல. நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா வந்துருவீங்க. இல்ல புடிச்சிட்டாரு அப்படிதான் தோணுது. சிரிக்கிறாரு. நான் தாத்தா வெள்ளைக்கார படம் பார்த்த மாதிரி. சொல்லுங்க. அது நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் தாத்தா. அப்புறம் இந்த விக்ரம் விஷயம் ஆக்சுவலா அந்த காக்ரோச் அப்படின்றத தனி ஒரு செக்மெண்டா எடுத்து அட்ரஸ் பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி, காக்ரோச்சஸ் வந்து இந்த நியூக்ளியர் அட்டாக்ல இருந்தெல்லாம் தப்பிச்சிரும், மனுஷங்க நம்ம தான் செத்துருவோம், அப்போ உங்க எல்லாத்தையும் மீறி வந்து அதாவது ஒரு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்டா ஜெயிச்சு, ஐ மீன் ஆல்மோஸ்ட் அங்க நின்று நான் அவர் கையை தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. இது வந்து தப்பு அவர் எப்படி கையில போயிடும்னே சொல்லிட்டாரு. ஆமா, அது 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 என்னது அது அது கொஞ்சம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் டீட்டெயிலா. என்னோட ரிவ்யூல சொல்லியிருக்கேன். அது எப்படின்னா, ஒவ்வொரு தரமும் இவங்க வந்து யாரு ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது முடியாத போயிடும். மக்கள் சப்போர்ட்டும் இருக்கும் அவங்களுக்கு. பட் அதை மீறி பிஆர் வந்து அவங்கள வந்து இது வரைக்கும் எப்பவுமே அவங்களால ஜெயிக்க முடியுதில்லை. ஸோ இந்த தரம் வந்து அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணதும் இருக்குதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது அது ரெட் கார்டு தூக்கினதை விட்டுருங்க, காரி துப்பு அப்படின்னு சொன்னதை விட்டுட்டா பெரிய டேமேஜ் எதுவும் பண்ணாமல் நசுங்காத சொம்பா இருக்கிறாரு. ஸோ அந்த சொம்பை தூக்கி கையில் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பிளான் அது. அதனால தான் அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணது. பட் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும், அது இவங்களுக்கு யார் சொல்றது தெரியல. நீங்க தான் பாத்திரத்தை பத்தி சொல்லிட்டீங்களே. புரிஞ்சவன் பிஸ்தா. அப்ப டைட்டில் வின்னர் எதுவும் மாறல தாத்தா? மாத்துறது கஷ்டம்மா. அங்கதான் வந்து சில சமயம் சரியானவங்களுக்கு பிஆர் சரியா வேலை செஞ்சாங்கன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. சிலருக்கு வந்து தவறானவங்க, அதாவது இது நான் சொல்றது என்னோட கண்ணோட்டத்தில் இல்லை, சேனல்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ நம்மலாம் நினைக்கிற மாதிரி இவங்க தான் வருவாங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய இடங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நான் கன்ஃபார்ம்டாக சொல்லுவேன், ஓட்டை மீறி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் நம்ம வந்து வி ஹேவ் டு ஃபைட் வித் நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு ஃபோனு, மிஞ்சி போச்சுன்னா 2 ஃபோனு, வீட்டில் ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா எல்லாம் சேர்ந்து மேக்ஸிமம் ஒரு 10 ஓட்டு போட முடியுமா நம்மளால் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு? பட் அவங்களால 1000 கணக்கான ஓட்டுகள் போட முடியும். ஒரு டச் ஆஃப் அ பட்டன் 1000 மேலே ஓட்டுகள் போடுவாங்க. கீழே நண்பர்கள் நிறைய பேர் கை தூக்கி இருக்காங்க, அவங்க ஏதாவது. ப்ரோ மோகன்குமார், நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணீங்க, கை பேசுங்க ப்ரோ. ப்ரோ லாஸ்டா 2-3 வாரம் இருக்குது, இதுல கேப்டன் ஆனா கூட நாமினேட் பண்ண முடியாதுன்ற அந்த இது வந்து லாஸ்டா கேப்டன் ஆனாலும் நாமினேட்ல வருவாங்க தானுங்க. லாஸ்ட் சீசன்லலாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப தெலுங்கு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தானே தெலுங்கு பார்த்தேன்னு சொன்னீங்க? ஆமா தாத்தா, அதுக்காக கேட்கல தாத்தா நான் இதை. தினேஷ், இல்ல 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 பூர்ணிமா, இல்ல விக்ரம். அதுதாங்க தெலுங்குல கேப்டனையும் நாமினேட் பண்ணலாம்னு கொண்டு வந்தாங்க சில வாரங்கள்ல. அதை தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஆமா மாதிரி தாத்தா, இந்த கொண்டு 3 வாப்பா, பேரும் கொண்டு பேசுங்க. இந்த 3 பேர் அது மாதிரி கேப்டன் ஆனா நாமினேட்ல தப்பிக்கலான்ற மாதிரி கேன்வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கேட்டேன் bro, அது பாத்தீங்களான்ட்டு. அவங்க கேன் வாஷ் பண்றதே நம்மளுக்கு ஐ வாஷ் தான். என்ன ஏதாவது வைப்பாங்க, பந்த உருட்டுன்னு வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ லைவ்ல ஏதோ போயிட்டு இருக்குங்களா ஐயா?
இல்ல தாத்தா, ஒரே ஒரு விஷயம் நடந்தது. மாயாவோட லுங்கி கழண்டு விழுந்துருச்சு, அது மட்டும் தான். ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க உள்ள, அதனால பிரச்சனை நான் இல்லை. பார்க்கல, நான் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் திங்க் தேர் பி எனி இஷ்யூஸ். அவங்களுக்கு அந்த டான்ஸ் ஆடுறப்பவே அந்த பாவாடை அவுந்துருமே அந்த இதுல. அது அது அவங்க பண்ண வேலை. இப்போ இல்ல உள்ள இது லுங்கி கட்டுறவங்க எல்லாருமே ஷார்ட்ஸ் போட்டு தான் கட்டியிருந்தாங்க. அதை பார்த்தேன். நல்ல காலம் கூல் சுரேஷ் இல்ல. இல்ல அவர் இருந்தா ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு சொல்ல வந்தேன். நீங்க எதுவும் தப்பா எடுக்காதீங்க. இல்ல தாத்தா, நான் தப்பாவே எடுத்துக்கல தாத்தா. லக்கி மேன் ப்ரோ பேசுங்க. அவர் தாத்தா பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. அவங்க இப்போ ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, சரிங்களா? கண்டிப்பா. இல்ல இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன் தான். நான் அவரோட இது தெரியும், பேட்டர்ன் தெரியும். சோ ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா நான் கேட்பேன், அப்புறம் ஐ வில் நாட் ஸ்பீக். சூப்பர். நான் அப்படியே ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே சுரேஷ் சார், இது தெரியல, நீங்க ஆல்ரெடி இது டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். பட் இது ஹோஸ்ட் சொல்றாருல, எனக்கு யாரும் ஃபேவரட் கிடையாதுன்னு சொல்லும் போது கேமராமேன் வந்து மாயா பக்கம் ஃபோக்கஸ் போகுது. ஸோ கேமராமேன் என்ன சொல்ல வராரு? ஹோஸ்டுக்கு இவங்க ஃபேவரட் இல்லைன்னு ஆடியன்ஸ்க்கு சொல்ல வராரா? கேமராமேன் அதை எடுத்தாரு, அதை பஞ்ச் பண்ணி எடிட் பண்ணாரு பாருங்க. ஸோ அவங்களுக்கே வந்து அது மேல நம்பிக்கை இல்லைன்றதை காட்டுறாங்க. ஸோ அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாது. ஸோ அது அவங்களோட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அது. ஸோ பட் கிரியேட் பண்ணாமல் நேச்சுரலாக சில விஷயங்கள் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது கிரியேட்டடா இல்லை கிரியேட் ஆச்சா அப்படின்றது we leave it to people's imagination. யாருக்கும் புரியல இல்லை? தேங்க்யூ. புரிஞ்சுது தாத்தா. இன்னொரு ஃபாலோ அப் கொஸ்டின். இப்போ அப்கமிங் வீக்ஸ்ல இவ்வளோ இப்போ ஒன்லி 4 வீக்ஸ் தான் இருக்கு. ஸோ எவ்ரிபடி ஷுட் கம் டு நாமினேஷன்ல. இனிமே வந்து அந்த இது இருக்கக்கூடாதுல்ல, இந்த இது பண்ற மாதிரி ஆர் செலக்டிவ் கேப்டன் எஸ்கேப் ஆர் எவ்ரிபடி ஷுட் பி இந்த நாமினேஷன் கோயிங் ஃபார்வர்ட். அதுதான் ஃபேரா இருக்கும். அது மித்த மொழிகளில் அது பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இந்த செட்டு போடுறதுக்கு முன்னாடி பெருசாக பூஜை போடுவாங்க. ஏன்னா சிலருக்கு நம்பிக்கை உண்டு. அப்போது ரொம்ப ஸ்பெஷலாக கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் கற்பூரம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது அந்த கற்பூரத்தை வாங்கி சத்தியம் பண்ணியிருக்காங்க, எந்த காரணம் கொண்டும் நல்ல விஷயங்கள் மிச்ச லாங்குவேஜஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ அது வகையில் பார்த்தா செய்வாங்களா தெரியல தம்பி. சூப்பர் தாத்தா. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சீசன்ஸ்லயே ப்ரீவியஸ் சீசன்ஸ் இப்படி பண்ணிருக்காங்க, எல்லாருமே ஆல் நாமினேட்டட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ். நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சத்தியம் பண்ணுற போது இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, இது எந்த சீசன்ஸும் எடுக்க மாட்டோம்னு சேர்த்துருக்காங்க தம்பி. சூப்பர் தாத்தா. ஆர் யூ ரிக் ஏதாவது பேசணுமா? தேங்க்ஸ் லக்கி மேன் ப்ரோ. நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் அப்படியே. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். இந்த மாயாக்கு இந்த ஆக்சிடென்ட் எப்போ ஆச்சுங்க? ஆலன் சரிங்க, ஆலன் தூங்க போயிட்டாரு. கோஸ்ட் இல்லாமல் நடத்துறது டேஞ்சர். இல்ல தாத்தா, போல தாத்தா. தலைங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. இப்போ வருவாரு. இருக்கேன், காஃபி எடுக்க போறேன்னு சொன்னாரு. 1 minute. எம்என்டிஸ் ப்ரோ கொஸ்டின் ஏதாவது இருந்தா கேளுங்க. எஸ் தாத்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு புரியல. அது சுரேஷ் போட மாட்டாரு, இவரு போட ஆரம்பிச்சிட்டாருன்னு. இது அண்டர் கார்மெண்ட்டுங்க. ஓகே. நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு விஷ்ணு உட்காந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தாரு பூர்ணிமா கிட்ட. அதுதான் சொல்றீங்களா நினைச்சேன். இல்லை, அவங்க நெயில் பாலிஷ் போட்டுப்பாங்க, ஐலாஷ் வெட்டிப்பாங்க, மை போட்டுப்பாங்க. இவர் கூட போட்டுக்கிறாரு. நம்ம கூல் சுரேஷ் வந்து அந்த காலத்துல எல்லாம் அந்த ராணி கெட்டப்புக்கெல்லாம் கண்ணுக்கு மேல ப்ளூ கலர்ல தடுவாங்க, ஜிகினாலாம். அது போட்டுப்பாரு, லிப்ஸ்டிக் போட்டுப்பாரு, மேக்கப் போட்டுக்கிறாரு, மை விட்டுப்பாரு. நம்ம நிக்சன் கூட மை போட்டுக்கிட்டாரு ஒரு வீக்கெண்ட்ல பார்த்துருக்கேன். ஸோ அது எல்லாமே பண்றாங்க.
ஆக்சுவலா விஷ்ணுவுக்கு வந்து நீங்க வளையல்லாம் போட்டு சுடிதார்லாம் போட்டுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க பூர்ணிமா சின்ன ஸ்மால் ஹவுஸ்ல. ஸோ அதுக்காக நெயில் பாலிஷ்ல ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வாப் வரும், ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் போட்டு பொம்பளைங்க ஆம்பளை வேஷம் போட்டுட்டு வரும் யூஸ்வலா. ஸோ இதை பார்த்துட்டு அதை கொண்டு வர கூட வாய்ப்பு இருக்கு. தாத்தா 30-40 மினிட்ஸ்க்கு முன்னாடி நடந்தது தாத்தா. நான் அதை கேப்சர் கார்டில் கூட பிடிக்கல. ஓகே இல்லை எதுக்குன்னா அவங்க நான் வந்து ஜோக்குக்கு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சத்தியமா இது வேற எந்த நோக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. மணி வந்து நோண்டி விட்டதுனால துண்டை போட்டு தாண்டி சத்தியம் பண்றதுக்காக பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு ரீசன்ஸா? சூப்பர். வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது? தாத்தா நீங்க அந்த லூமோஸ் பாஸ்கல் போஸ்ட் பாத்தீங்களா தாத்தா? லைக் பிரதீப் ப்ரோ அண்ட் போ பேர்னமோட அந்த பேரலல். புரியலம்மா என்னது? ஆலன் ப்ரோ அந்த போஸ்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆக்சுவலா தாத்தாக்கு. ஒருத்தங்க வந்து போபானம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரு HSL அப்படியே பிரதீப் மாதிரியே பண்ணுவாரு. அது அவர் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாரு ஏன் அப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அதை பிரதீப் பேரலா வச்சு ஒரு ரைட் அப் எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. பார்க்கலன்னு தெரியும். நான் மேலே ஷேர் பண்றேன், அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். எனக்கு வாட்ஸ்அப்ல விட்டுறேன். அண்ட் அதுல 2 போஸ்ட் இருக்கு. லைக் மொத்தமா 6 பிக்ஸ் இருக்கு. சோ கரெக்ட்டா எல்லாமே அனுப்பிச்சிருங்க ப்ரோ. அனுப்பிச்சிடுறேன். ஒன் செகண்ட். பிரியா அவங்க ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு தடவை ஆப் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. சேம் வித் மோகன் குமார் ப்ரோ. ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல. அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் அப்டேட் பண்ண ஒரு தடவை ரீஸ்டார்ட் கூட பண்ணிட்டு வாங்க ஆப்.